அன்னையில இருந்து நான் என்ன நானே திஷா பூரப் கர்ணாவா வாழ்ந்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டேன். திஷா, நான் சொல்றது கேளு திஷா. அந்த காதல், அந்த உறவு, அந்த ஞாபகம், அது எல்லாத்தையும் நான் அப்பவே தூக்கி எறிஞ்சிட்டேன்க்கா. அப்புறம் நான் மட்டும் இருந்தேன். என்னோட பேரு, அப்புறம் என்னோட தனிமை. என்னால எப்பவுமே மன்னிக்க முடியாது. என்னால மன்னிக்கவே முடியாது. நீ நம்ப மாட்டப்பா, நான் ஆலியாவோட வாஷ்ரூம் ரீசெக் பண்ண போனேன். ஷவர் ஒர்க் ஆகுதா இல்லைன்னு செக் பண்ண போயிருந்தேன். I knew it. பூரப் என்னோட வாஷ்ரூம் செக் பண்ண கண்டிப்பா வருவாரு. ஏன்னா திஷா பூரப் கிட்ட என்ன சொன்னானா, நான் ஷவரை காரணம் காட்டி போய் சொன்னேன்னு. அப்ப அது வேலை செஞ்சுதா? இங்க பாரு பூரப், யாரு உண்மையை சொல்றாங்க யாரு பொய் சொல்றாங்களோ எனக்கு தெரியாது. பட் நீ செக் பண்ணல, அங்க என்ன பார்த்தன்னு நீ என்கிட்ட சொல்லு. பூரப், டெல் மீ ஹானஸ்ட்லி, ஆலியா என் தங்கன்றதுனால எதையும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்ல. தப்புனா அது தப்புதான். அங்க என்ன பார்த்தன்னு என்கிட்ட சொல்லு. நான் ஷவர் ஆன் பண்ண போது அப்போ அதுல தண்ணி வந்துச்சு. அப்படின்னா அப்போது வேலை செஞ்சது. அப்ப ஆலியா போய் சொல்லிருக்கா. அப்ப திஷாக்கு அவ துரோகம் பண்ணிருக்காளா? ஐ மேட் ஷியோர் இந்த ட்ரிக் எல்லாம் என்னோடதுன்னு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். நான் வேணும்னு தான் ஷவரை ரிப்பேர் பண்ணேன். அப்பதான் நான் சொன்னது எல்லாருக்கும் உண்மைன்னு தெரியும். இல்ல, ஆலியா ஒண்ணு போய் சொல்லல. நான் ஷவர் ஆன் பண்ணும்போது அதுல இருந்து தண்ணி வந்துச்சு, ஆனா திரும்ப நின்னுடுச்சு. அப்ப மறுபடியும் ஆன் பண்ண, தண்ணி வந்துச்சு, அப்புறம் மறுபடியும் நின்னு போச்சு. அந்த நேரத்துல ஷவர் சரியா வேலை செய்யல. ஆனா ஆலியா நிறைய தடவை போய் சொல்லிருக்கா. ஆனா நான் என்ன நினைச்சேன்னா, ஐம் சாரி அபவுட் இட். ஐம் சாரி பூரப், அண்ட் ஐ நோ தட் முன்னாடி உன்னோட லைஃப்ல நான் எப்படியெல்லாம் விளையாடினேனோ அதுக்கு ஐம் கில்ட்டி. நான் உன்னை எனக்கு சொந்தமாக்கிக்கிட்ட முறை எனக்கு தெரியும். ஆனா நான் என்ன பண்றது? நான் உன்னை விரும்பினேன். நீ எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன். ஆனா நீ கிடைக்கல. அதனால நான் தவறான வழியை தேர்ந்தெடுத்தேன். ஐம் சாரி பூரப். நான் லைஃப்ல ரொம்ப பெரிய தப்பெல்லாம் பண்ணிருக்கேன். ஆனா நீ எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் நான் எந்த ஒரு பெரிய தப்பும் பண்ணவே இல்லை. இனிமே நான் பண்ணவும் மாட்டேன். ஆனா தயவு செஞ்சு என்ன முயற்சி பண்ண என்ன நீ தனிமையில விட்டுட கூடாது போற. என்னை விட்டு நீ ரொம்ப தூரம் போயிடக்கூடாது பூரப்னா. நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல யாரையும் வரவிட மாட்டேன். நீ என்கிட்ட சொல்லுவ இல்லையா, நீ அவகிட்ட திரும்ப போகணும்னு? வேண்டாம், நான் திரும்ப அவகிட்ட போக மாட்டேன். அவ என்னை விட்டுட்டு போயிட்டா. நான் நினைச்சிருந்தா என்ன வேணாலும் நடந்திருக்கலாம், என்ன வேணாலும். ஆனா திஷா என்னை விட்டு போக மாட்டான் தான் நான் நினைச்சேன். ஆனா அவ என்னுடைய இதயத்தை, என்னுடைய நம்பிக்கைய எல்லாத்தையுமே உடைச்சிட்டா. நாங்க ரெண்டு பேரும் மேட் டு ஈச் அதர் நினைச்சேன். ஆனா அவ எப்பயுமே அப்படி நினைக்கல. ஆனா அவ அப்படி நினைச்சிருந்தா இன்னைக்கு ஏன் கூட இருந்திருப்பா. அவளை நான் மறுபடியும் போய் பார்க்க மாட்டேன் எப்பவுமே. என்னுடைய காதல் மேல அவளுக்கு நம்பிக்கை இல்லப்பா. எப்படி? நான் அன்னைக்கு என்ன பண்ணேன்னு யார்கிட்டயும் எப்பவுமே நான் சொல்லவே மாட்டேன். ஏதாவது வேணுமா? நீ என்கிட்ட ஏதோ சொல்ல வந்திருக்கன்னு நினைக்கிறேன். சொல்லு. நேத்து நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? ஒருவேளை நான் பூரபை இன்னும் விரும்புறேன்னா அவரு இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு நினைச்சா என்ன மறுபடியும் பூரப் கிட்ட போன்னு சொன்னீங்கல்ல. அவரு கூட சேர்றதுக்கு முயற்சி பண்ணுன்னு சொன்னீங்க. இதுக்கு அர்த்தம் என்ன? நான் எதுக்காக சொன்னேன்னா, நீ ரொம்ப அழுதுட்டு இருந்த.
இந்த மாதிரிலாம் சொன்னாலாவது நீ கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவேன்னு எனக்கு தோணுச்சு. நேத்து உன்கிட்ட இன்னும் நிறைய பேசினேன். அதையே தான் நானும் சொல்றேன். நான் விருப்பப்படுற மாதிரியான லைஃபை என்னால அமைச்சுக்க முடியும்னு நீங்க என்கிட்ட சொன்னீங்க. ஒருவேளை நான் யார விரும்புறேனோ அவரும் நானும் ஒரே இடத்துல ஒன்னா சந்திச்சோம்னா, 2 பேரும் எப்பவும் ஒன்னா ஒரே இடத்துல இருக்கிறது முக்கியம் இல்ல. ஆமா, ஆனா நான் உன்கிட்ட சொன்னதெல்லாம் நீ எதுக்காக திரும்ப என்கிட்ட சொல்ற? அக்கா, ஏன்னா நீங்க என்கிட்ட பேசின விஷயம் எல்லாம் நீங்களும் அதுல நம்பிக்கை வச்சிருக்கீங்களான்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். அப்ப ஏன் நீங்க மாமா கிட்ட திரும்ப போய் சேரக்கூடாது? அக்கா, நான் பார்த்த வரைக்கும் நீங்க 2 பேரும் அதே இடத்துல தான் நிக்கிறீங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி நின்ன இடத்துலயே. எந்த நிலைமையில நீங்க 2 பேரும் பிரிஞ்சீங்களோ, அக்கா, நான் பூரப் கிட்ட திரும்ப போக முடியாது. போக ஆசைப்பட்டா கூட மாட்டேன். நான் போக மாட்டேன். ஏன்னா அவரோட லைஃப்ல அவர் முன்னாடி போயிட்டாரு. அவருக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. அவருக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு. ஒரு பையனும் இருக்கான். ஆனா அக்கா, நீங்களும் மாமாவும் தனிமையில இருக்கீங்க. மாமா இது வரைக்கும் உங்களை சீட் பண்ணது இல்ல. எப்படி உங்களோட லைஃப்ல யாரும் இல்லையோ அதே மாதிரி அவரோட லைஃப்லயும் இல்ல. நீங்க எனக்கு சமாதானம் பேசி புரிய வைக்க நினைக்கிறத நீங்க ஏன் புரிஞ்சுக்க கூடாதுக்கா? நீங்க ஏன் அவர் கூட திரும்ப போய் சேர்ந்து வாழக்கூடாதுக்கா? அவரோட லைஃப்ல இப்பவும் யாரும் இல்லன்னு உங்களுக்கு தெரியும்ல. 2 பேரும் ஒரே இடத்துல தான் நிக்கிறீங்க. அவரோட லைஃப்ல வேற யாரும் இல்லன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு அவரை பத்தி நல்லா தெரியும். அவரோட லைஃப்ல நான் இல்லாம போனாலும் என்னோட இடத்த அவர் யாருக்கும் கொடுக்க மாட்டாரு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இன்னும் ஞாபகம் இருக்கு. ஒரு தடவை நாங்க 2 பேரும் லஞ்சுக்கு போயிருந்தோம். Oh my god. Excuse me, girls. இந்த கர்ச்சீஃப் உங்களுதா? ஐ ஸ்வேர் மாமா இவ்ளோ நாட்டியா இருக்காரு. அப்புறம் என்னாச்சு? என்ன ஆச்சா? என்ன யோசிச்சாரோ அப்படியே உல்டாவா ஆயிடுச்சு. இந்த கர்ச்சீஃப் என்னோடது. ஓஹோ. இல்ல, இந்த கர்ச்சீஃப் என்னோடது. இல்ல, இது என்னோடது. ஓகே, கர்ச்சீஃப் உன்னோடது. அபிஷேக் மெஹ்ரா என்னோடது. இல்ல இல்ல இல்ல, இத நீயே வச்சுக்கோ. அபியே நான் வச்சுக்கிறேன். அபி கர்ச்சீஃப் கொடுத்தது எனக்கு. சோ அவர் எனக்கு தான். அவரு எனக்கு கொடுத்தாரு. அட, முதல்ல பார்த்தது யாரு? அட, முதல்ல நிறுத்துங்க. நீ யாரு? யாருன்னு சொல்லு சொல்லு. 2 பூனை சண்டை போடுறத பார்த்து சந்தோஷப்படுற குரங்கு இவ, சரியா? எக்ஸ்கியூஸ் மீ, எங்க 2 பேர் சண்டைக்குள்ள உனக்கு இடம் இல்ல. சோ அபி எங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தருக்கு தான் சொந்தம். And he is mine. No, he is mine. No, he is mine. ஏய், ஒரு நிமிஷம். Just hold on. நீங்க 2 பேருமே கர்ச்சீஃப் எடுத்தீங்க, 2 பேருமே ஜெயிச்சிட்டீங்க. நான் ஒண்ணு பண்றேன், நான் கிழிஞ்சிடுறேன். இட்ஸ் குட். 6 மாசம் நான் உன் கூட இருக்கேன். 6 மாசம் உன் கூட. ஒருத்தி கூட சம்மர்ல, ஒருத்தி கூட விண்டர்ல. கம் ஆன். ஆனா 6 மாசம் நீங்க இல்லாம நான் எப்படி இருப்பேன்? இன்டர்நெட் நானும். நீங்க எல்லாமே நல்லா இருக்க முடியாது. அதனால ஒண்ணு பண்ணுவோம். நீங்க 1 மாசம் என் கூட இருங்க, அப்புறம் 1 மாசம் அவ கூட இருந்துக்கோங்க. பிளான்லாம் நல்லா தான் போடுற. ஓய், காயின்னு கேட்டேன். நீ என்ன பண்ற? அவர் உங்க 2 பேருக்குமே கிடையாது. அவர் என்னோட ஹஸ்பண்ட். சோவா அவர் என்ன லவ் ஆனா நீ பண்றாரு. என்ன லவ் பண்ணலையே. நானும் தான் உன்னை லவ் பண்றேன். நானும் தான் லவ் பண்றேன். ஆனா உன்னை விட அதிகமா லவ் பண்றேன். பாத்தியா? ஆமா. முதல்ல அவர் கையை விடல, இந்த கத்தியால உங்க 2 பேர் கண்ணை மூடிடுவேன். கையிடுங்க, கையிடு. இங்க இருந்து கிளம்புங்க. நிக்க கூடாது. Life is a knife, very dangerous. இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது. அட, என்ன பாக்குறீங்க? ஹாய் வீட்டுக்கு வாங்க, உங்களை பேசிக்க. பேபி, ஐ அம் யோர்ஸ் யார். இதுக்கு போய் உங்களுக்கு நீங்க கிஸ் பண்ணீங்களா? கிஸ் எல்லாம் பண்ணல. ஃப்ளைங் கிஸ் கொடுத்தேன். எல்லாமே காத்துல போய்டும். போக வேண்டிய அவசியம் இல்ல. இங்க பாரு. ஏய், ஹாய். ஹாய்.
இங்க பாரு, நான் யாரையும் ஏமாத்தல. ஃபீமேல்ஸ்க்கும் கிஸ் கொடுக்கறேன், மேல்க்கும் நான் கிஸ் கொடுக்கறேன். எல்லாமே எனக்கு ஒண்ணுதான், எல்லாமே காத்துலதான். நோ பிசிக்கல் வித் யூ ஒன்லி பேப். நீ வீட்டுக்கு வா, நான் உனக்கு கில்லி மாதிரி கிஸ் பண்றேன். இப்ப நீங்க பண்ண காரியத்துக்கு உங்களை வீட்டுக்கு வந்தா நான் கிட்ட விடுவேன்னு நினைச்சீங்களா? நீதானே எனக்கு சுதந்திரம் கொடுத்த. கோ, ஐ டோன்ட் மைண்ட். நீதானே சொன்ன எனக்கு என்ன வந்ததுன்னு சொன்னல. அப்புறம் என்ன சொன்ன? எனக்கு பயமான என்ன கேட்டல? எனக்கு பயமே இல்ல. நீ ஃப்ரீடம் கொடுத்த, நீ சீரியஸ் ஆயிட்ட. சும்மா விளையாட்டுக்கு அப்படி எல்லாம் பண்ண. என் மேல இருக்க கோவத்துல என்னைக்காவது நீங்க சீரியஸ் ஆயிட்டா? என்ன வெறுப்பேத்துறதுக்காக இந்த மாதிரி ஃப்ளர்ட் பண்ணி அது சீரியஸான விஷயமாச்சுன்னா என்ன பண்றீங்க நீங்க? பாக்கட்டும் விடு. நான் உன் மேல எவ்வளவு சீரியஸா இருக்கேன்னு மத்தவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏய், உன்னோட இடத்த லைஃப் நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாம உன்னோட இடத்த யாராலையும் ரீச் பண்ண முடியாது. உண்மையாவா? நிஜமா. ஏய், ப்ராமிஸ் பண்ற. உன்னோட இடத்த யாருக்கும் கொடுக்க மாட்டேன். நீ டெய்லியும் பண்ற விஷயத்த இங்கேயே பண்ண பார்க்கலாம். ஆனா இங்க இத்தனை பேர் இருக்காங்க. ஏய், எவ்ரிவன், அங்கங்க, அந்த பக்கம், அந்த பக்கம், அங்க பாருங்க. ஐயோ, அதனால எனக்கு அப்பப்ப தோணும், அதாவது நாங்க 2 பேரும் தனித்தனியா இருந்தாலும் மனசால ஒன்னாதான் இருக்கும். இன்னும் சொல்ல போனா இப்பெல்லாம் என்ன தோணுது தெரியுமா? நாங்க 2 பேரும் மறுபடியும் ஒன்னா வாழ்றோம்னு. அதுக்காக மறுபடியும் சந்திச்சு ஒன்னா வாழணும்லாம் இல்ல. என்னன்னா மறுபடியும் எல்லாத்தையும் ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிக்கணும், மறுபடியும் லவ் பண்ணணும். ஆனா நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு விரும்புறீங்க ஆல்ரெடி. ஆனா அந்த காதல்ல எங்க 2 பேரோட தியாகத்தோட சுமை அதிகமா இருக்கு. நாங்க 2 பேரும் புதுசா சீரியஸா விரும்ப ஆரம்பிக்கணும். புது ஃபீலிங்ஸ், புது ஞாபகங்கள், புது முயற்சின்னு எல்லாமே இருக்கணும். அப்பதான் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்க முடியும். எனக்கு பெருசா எதுவும் புரியல. பட் புதுசா ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ற கான்செப்ட் ரொம்ப நல்லா இருக்கு. ஐ ஹோப் உங்க 2 பேரோட விஷ் நிறைவேறணும். என்ன விஷயம் செல்லம்? காலையில இருந்து பாக்குறேன், நான் எங்க போனாலும் அங்க நீ வர. காலையில எழுந்தப்ப பார்த்த, இப்ப கிளம்பும் போது பாக்குறேன். என்ன பாக்குறதுக்கு இவ்வளவு ஆசையா இருந்தா இங்க வரலாம்ல. ஆனா என்ன விஷயம்? என்ன பார்த்து ஏன் அப்படி முறைக்கிற? நான் அனுராதா மேடம் வீட்டுக்கு லஞ்சுக்கு போறேன். அதுக்காக ஒண்ணும் இல்லையே. ஏய், ஜெலஸா ஒன்னும் ஃபீல் பண்ணல. அப்புறம் நீ ஜெலஸ் ஆவியா என்ன? விக்ரம் சொல்றான், ஒருவேளை அவங்கள நான் பார்த்தேன்னா என் மனசுல ஏதேதோ ஆகுன்றான். அவங்கள ரொம்ப பாராட்டுறான். அவங்க இப்படி, அவங்க அப்படி, அவங்க அப்படி இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க. அப்புறம் நானும் சொல்லிட்டேன், சரி நல்லவங்களா இருப்பாங்க, உன்ன மாதிரி இருக்காதுன்னு சொல்லிட்டேன். சோ ஜஸ்ட் ரிலாக்ஸ். இந்த மனசு இருக்கே உனக்கு சொந்தம், உனக்கு மட்டுமே சொந்தம். உன்னோட இடத்துல யாரும் வர முடியாது. அப்புறம் உன்னை அப்படியே பில்லோவுக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து என்னை கண்காணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னோட வீடு, வீட்டு சுவர்ல தூங்கி என்னை கண்காணி. அதெல்லாம் வேண்டாம். இன்னும் உயரமாயிடுவ. நான் உன்னை போட்டோ ஃப்ரேம் பண்ணிடுறேன். சைட் டேபிள்ல உட்காந்து என்ன வாட்ச் பண்ணு. நானும் தூங்கும் போதும் முழிக்கும் போதும் வரும்போதும் போகும்போதும் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன். உன்னாலையும் முடிஞ்சா அப்பப்ப என்கிட்ட பேசவும் செய். நீ அந்த போட்டோவை பாத்தியா? இல்ல, நான் பாக்கல. அம்மா நேத்து வந்து வேகமா காத்து அடிச்சது, அதான் கீழே எங்கேயாவது விழுந்திருக்கு. பட் டோன்ட் வரி, நான் தேடி கொடுத்துறேன். ஒண்ணும் தேவையில்ல. என்னோட எந்த பொருளையும் நீ தொடாத ப்ளீஸ். அம்மா, நான் தான் சொன்னேன்ல, அம்மா நான் தேடி கொடுத்துறேன். சஹானா, நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு டைம் ஆகலையா? முதல்ல 2 பேரும் கிளம்புங்க. போட்டோ தொலைஞ்சிருச்சு. அந்த போட்டோவை நான் தேடிக்கிறேன். போ சஹானா, போ. முதல்ல கொஞ்சம் அமைதியா இரு, பொறுமையா இரு. நான் ரியா, இப்படிதான் ஒருத்தங்க கிட்ட பேசுற முறையா? என்ன விஷயம்? நீ உன் மாமா பத்தி அப்படி எல்லாம் பேசிருக்க கூடாது, அதுவும் அவுட் சைடர்ஸ் முன்னாடி. அவங்க வெளியில போய் என்ன பேசிப்பாங்க தெரியுமா? என்ன பேசிப்பாங்க? நான் என்ன பொய்யா சொன்னேன்? அவுட் சைடர்ஸ் முன்னாடி பேசக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? என் மாம் எப்படிப்பட்டவங்கன்னு அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். தப்புன்னு ஒத்துக்காம நீ என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுறியா? நான் என்ன டாடி தப்பா பேசுறேன்? மத்தவங்க முன்னாடி ஃபீல் பண்றதுக்கு நான் எதுவுமே தப்பா பேசல. ஆனா நீங்க யாருக்கு தெரியுமா சப்போர்ட் பண்றீங்க? யாரு நம்ம கூட இல்லையோ அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க. ரியா, ஸ்டாப் இட். உன் மாமா பத்தி பேசுறதை நிறுத்து. ஆல்ரைட்? நான் என்ன சொன்னேன் டாட்? அவங்க நம்ம கூட இல்லன்னு தானே சொன்னேன். அவங்க நம்ம கூடவா இருக்காங்க? இல்லன்னு தானே சொன்னேன். அந்த டிசைனர் எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க, என்ன கேர் எடுத்துக்கிறாங்க, சப்போர்ட்டிவா இருக்காங்கன்னு சொல்றா. வேற யாரையோ என் அம்மான்னு சொல்றா. நான் ஜஸ்ட் அவளை கரெக்ட் பண்ண, அவ்வளவுதான். அவங்க என் அம்மா இல்ல, எனக்கு அம்மாவா இருந்தவங்க என்ன கேர் பண்ணாம என்ன விட்டுட்டு போயிட்டாங்கன்னு தான் சொன்னேன்.
நீங்க இதெல்லாம் என்கிட்ட சொல்லலையா? நீங்க தானே டாடி சொன்னீங்க என்கிட்ட அம்மா வேணும்னு கேட்காத, உன்னை சின்ன வயசுலயே உங்க அம்மா விட்டுட்டு போயிட்டாங்கன்னு. அது எனக்கு கஷ்டமா இருக்காதா? ஆல்ரைட், ஜஸ்ட் ப்ளீஸ் லீவ், ப்ளீஸ் போ. இனிமே நான் எதுவும் பேச மாட்டேன். ஏய், ஐ லவ் யூ லிப் டு லிப். அப்படியா? ஆஃப் கோர்ஸ், பக்கா. இதெல்லாம் கேட்க வேண்டிய விஷயமா? இன்னும் கொடுக்கட்டா? எனக்கு தெரியும், நாம சண்டை போட்டுக்கிட்டா அப்புறமா சமாதானம் ஆயிடும். ஆனா நாம ஏன் ஒருத்தர் பேட் மாம் பேட் டேட்னு சொல்லிக்கிறோம்? ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, ஆரம்பிச்சு வச்சது நீதானே. ஆனா நான் சீரியஸா சொல்றேன். இங்க பாருங்க, நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கிறோம், அப்புறம் ஏதோ பேசுறோம். அதெல்லாம் நாம பெருசாவே எடுத்துக்கிறது இல்ல. ஆனா பசங்களுக்கு எப்படி அதெல்லாம் புரியும்? நாம சொல்றது தானே உண்மைன்னு அவங்க நினைப்பாங்க. அப்புறம் பசங்க நம்ம 2 பேர் பத்தி என்ன நினைப்பாங்க? அதனால பசங்க முன்னாடி நாம சண்டை போட்டுக்க வேண்டாம். சோ இப்போ நாம அதுக்கு என்ன பண்ணணும்? என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா பசங்க முன்னாடி சண்டை போடக்கூடாது. நோ பேட் வேர்ட்ஸ், நோ சிலி ஜோக்ஸ். வித்தியாசமான பேர்ல ஒருத்தர் கூப்பிட வேண்டாம். அவங்கள நல்லபடியா வளர்ப்போம். பசங்களும் நல்லவங்களா வாழணும். ஐ அக்ரி. வெரி குட், வெரி வெரி குட். ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம 2 பேருக்குள்ள சண்டை வந்துருச்சுன்னா என்ன பண்றது? ஆனா நம்ம எதுக்காக சண்டை போட்டுக்க? அட சண்டை வந்து யாரும் போடுறது இல்ல, அது தானாவே உருவாயிடுது. அததான் சண்டைன்னு சொல்லுவாங்க. பேச்சுக்கு சொல்ற சண்டை வந்துடுச்சுன்னா சண்டை எல்லாம் போட்டுக்க வேண்டாம். போட்டுக்க மாட்டோம். சண்டை எதுக்காக வரப்போகுது? ஒருவேளை நாம சண்டை போட்டுக்கும் போது பசங்க அங்க இருந்தா அப்ப நாம என்ன பண்றது? பாத்ரூம்ல கூட போய் சண்டை போட்டுக்கலாம், ஆனா பசங்க முன்னாடி சண்டை போடக்கூடாது. நான் அவளை எவ்வளவோ தடுக்க முயற்சி பண்ணேன், ஆனா அவ அந்த கோவம் கூட நான் கொடுத்தது தானே. முதல்ல நான் என்ன செய்யறேன்னு எனக்கு புரியணும். ரியா முன்னாடி உண்மையை சொன்னதுனால அவ அம்மா பத்தி என்னெல்லாம் மைண்ட்ல நினைப்பா, அவ என்னெல்லாம் கற்பனை பண்ணி வச்சிருப்பான்னு நான் எதை பத்தியும் அப்ப யோசிக்கவே இல்லை. தப்பு பண்ணிட்டேன். நான் தான் இது எல்லாத்தையும் சரி பண்ணி ஆகணும். பிரக்யா ரியா கூட இல்ல, இந்த உண்மையை என்னால மாத்தவே முடியாது. ஆனா ரியா தப்பா நினைக்கிறது என்னால மாத்த முடியும். ரியா மனசுல அவங்க அம்மா பத்தி தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கா, அதை மாத்தணும். ஐ ஹேவ் டு. மீரா உண்மையிலே பிரக்யா ரொம்ப நல்லவ. She is very nice. She was a good wife. She was a good mother. She was good in everything she did. இந்த விஷயத்தை நான் ரியாவுக்கு எப்படியாவது புரிய வைக்கணும். அவ அம்மா மாதிரி ஒருத்தி இல்ல, இந்த உலகத்தில் அவள மாதிரி இருக்க முடியாதுன்னு நான் அவளுக்கு புரிய வச்சே ஆகணும். She's best. பிரக்யா ரியாவை விட்டு போகல, அவ மேல ரொம்ப பாசமா இருந்தா. அவனா அவளுக்கு உயிர். எங்களுக்குள்ள சண்டை, அதனால அவ போயிட்டா. என்ன நடக்குதுங்க? நீங்க 2 பேருமே சொல்றீங்களா, இல்ல உங்க பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி நான் கேட்கட்டுமா? சார், நான் பிராச்சி கூட பேசிட்டு இருந்தேன். எப்படி இருக்க பிராச்சி? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்கறியா? சார், நாங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, அதான் ஹக் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஆமா சார், ஆக்சுவலி நாங்க முதலே ஹக் பண்ணிக்கணும்னு நினைச்சோம். ஆனா நீங்க ரொம்ப டென்ஷன்ல இருந்ததை பார்த்தோமா, அதான் ஸ்டாப். யா சார், எனி டென்ஷன்? ஐ மீன் டென்ஷன் இருக்கும்ல, கூட இவன் இருக்கான்ல, கண்டிப்பா ஏதாவது டென்ஷன் பண்ணிப்பான். இவன் சும்மாவே இருக்க மாட்டா, எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்பா. ஏன் 2 பேர் இந்த மாதிரி பண்றாங்க? இங்க பாரு, நானும் ரியாவும் முதல்ல ரொம்ப சண்டை போட்டுக்குவோம் இல்லையா ரியா? ஆனா இப்ப பாத்தியா, நாங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் இல்லையா ரியா? இவங்களுக்கு என்னாச்சு? டப்பிங் கிவிங் பண்றாங்களா என்ன? இவங்களோட வாய் தான் அசையுது, ஆனா இவங்க பேசுறத பார்த்தா யாரோ பேசுற மாதிரி. சார், நாங்க சொல்றது ஒரு தடவை கேளுங்க சார். ப்ளீஸ் சார். Get ready for your first defeat. இங்க பாரு பிராச்சி, நீ ஜெயிக்கலன்னு வச்சுக்கோ, அப்புறம் உன்னை தனியா விட்டுட்டு நான் மறுபடியும் கிராமத்துக்கே போயிடுவேன். இந்த கூட்டத்துக்காகவாவது நீ கண்டிப்பா ஜெயிச்சாகணும். அப்புறம் அவ ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்கோ, நம்மள இந்த காலேஜ்ல நிம்மதியா இருக்க விட மாட்டா. அப்படி நடக்க கூடாது. அப்புறம் சரிதா ஆண்டி என்ன வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்க. 2-3 தடவை போன் வந்தது. நீ ஆபீஸ்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு போன் பண்ணு, சரியா? பாய். சிங்கிங்ல ஏன் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கற? சிங்கிங்? ஆமா சிங்கிங். நீ தான் நல்லா பாடுறல்ல. உனக்கு நான் பாடுறது பிடிக்குமா? நல்லா தான் பாடுற. எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சோ ஸ்வீட்யா, உன்னை ஹக் பண்ணும் போல தோணுது. மனசுல தோணுச்சு, நான் சொல்லல. ரொம்ப தான் ஓவரா பண்ற. என் மனசு என்னென்னமோ சொல்லும்.
என் மனசு என்ன சொல்லுச்சுன்னா பிரின்சிபால் சார் கூப்பிடுறாரு என்னென்னமோ பாராட்ட போறாரு அப்படி இப்படின்னு தோணுச்சு. ஆனா அவர் என்ன திட்டும் போது நான் ரொம்ப அக்ரெசிவ் ஆயிட்டேன். என் மனசு என்ன சொல்லுச்சுன்னா அவர் கழுத்தை நெரிக்கணும்னு சொல்லுச்சு, மூச்சை நிறுத்தினும்னு சொல்லுச்சு. நீ ஏன் இப்படி இருக்க? என்ன பத்தி தெரிஞ்சுக்க ரொம்ப முயற்சி பண்ணாத. என்ன பத்தி தெரிஞ்சா உனக்கு லவ் வரும். அப்படி லவ் வந்துருச்சுன்னா அப்புறம் உன்னோட மனசுல நான் ஏதாவது பேச வந்தா ஸ்டூபிட் மாதிரி பேசிட்டு இருக்க. சும்மா காமெடி பண்ண. என் மனசுல யார் மனசுக்குமே உனக்கு பிடிக்காது. உன் முகத்தை நீ பாத்திருக்கியா? அங்க பாரு, இங்க பாரு, இந்த பொண்ணுங்க எல்லாம் எவ்வளவு அழகா இருக்காங்க. கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாரு, இவ்வளவு டிஃபரன்ஸ் தெரியும்னு. அப்புறம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா பிரச்சி? யாருக்காவது பெண் குழந்தை பிறந்தா அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. அவ கொஞ்சம் பெரியவளாயிட்டா அவளுக்கு கல்யாணம் ஆகும், கொஞ்சம் சேடா ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா உன்னோட மம்மிக்கு எந்த டென்ஷனும் இல்ல. ஏன்னா யாரும் உன்னை கல்யாணம் பண்ணி அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டாங்க. முடிச்சிட்டியா? நீ பேச வேண்டியதெல்லாம் முடிச்சிட்டியா? பை. See you in the office. சிவ கிட்ட ஏன் தான் பேசணும்? இன்னும் உங்ககிட்ட எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, நான் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணும் சொல்லு. எந்த விஷயத்துல நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கணும், நீங்க அதுல மகாராஜா. அது நான் பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ண கத்துக்கணும். அந்த விஷயத்துல நீங்க ரொம்ப எக்ஸ்பர்ட். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணவராச்சே. சோ சீஃப் ப்ளீஸ். பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ண போற, பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ண போற. பட் பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்றது ஒரு மேஜிக். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ணனும்னா அடி வாங்கணும். பொண்ணோட அப்பா கிட்ட இல்ல உன்னோட அப்பா கிட்ட அடி வாங்கணும். சரியா சொன்ன. ஓ சீஃப் தான சொன்னாரு. என்னது சீஃப்? இவருக்கு என்ன அடிக்கிறதே வேலையா போச்சு. இவர்கிட்ட இருந்து என்ன தயவு செஞ்சு காப்பாத்துங்க. கண்ணா, நீ பெரியவனானதுக்கு அப்புறம் என் மனசுக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. இப்ப எதுக்காக இவனை நீ அடிச்சுன்னு சொல்லு. பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்றது ஒன்னும் தப்பு ஒண்ணும் இல்லையே. அதுக்காகலாம் ஒண்ணும் நான் அடிக்கல அபி. இவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? லேடிஸை எனக்கு எதிராக திருப்பி விடுறான். லேடி அது யாரு? அதான்ப்பா பல்லவி. அதான்ப்பா என்னோட வைஃப் பல்லவி. இவன் பேக் ஃபைட்டிங் பண்றான். அவ என்ன சந்தேகத்தோடயே துரத்திக்கிட்டு. இதுக்கு பேரு பேட் பைட்டிங் கிடையாது. உங்களை பத்தின உண்மையை நான் மம்மி கிட்ட சொன்னேன், அவ்வளவுதான். இது எப்படி பேட் பைட்டிங் ஆகும்? She is my mom. அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சே ஆகணும். அப்படி என்னதான் சொன்ன எனக்கு சொல்லு. அட அது ஒண்ணு இல்லப்பா. ஒரு வண்டி வாங்கணும்னு சொன்னா அவ்வளவுதான். முழுசா சொல்லுங்க. வண்டியா? ஸ்போர்ட்ஸ் கார் புக் பண்ணிருக்கார் சீஃப். ஸ்போர்ட்ஸ் கார். கேன் யூ இமேஜின்? அம்மா கிட்ட சொல்லவே இல்ல, அவங்க கிட்ட சொல்லாமயே புக் பண்ணிட்டாரு. சொல்லணும்னு அவசியமா? அவ என்ன ரெஜிஸ்டர் ஆபீசரா? உங்க அம்மா தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுப்பாளா? ஆனா உனக்கு எதுக்கு ஸ்போர்ட்ஸ் கார்? அட அத நான் சொல்றேன். ஆன்டி இம்ப்ரெஸ் பண்ண ஆன்டி கூட ஊர் சுத்த. டேய் வாய் மூடுறா. அது சரி, நார்மலான காரை நீ ஸ்பீடா ஓட்ட மாட்ட. ஸ்போர்ட்ஸ் கார் எதுக்கு? போட்டோ பிடிக்கவா? எக்ஸாக்ட்லி. மம்மி கூட இததான் சொன்னாங்க. வீட்ல வயசுக்கு வந்த ஒரு பையன் இருக்கான், வெறும் கையோட. அவனுக்கு ஒரு கார் வாங்கி தரலாம்ல. இங்க பாருங்க, எனக்கு வாங்கி கொடுங்க, என்கிட்ட கத்துக்கோங்க, அப்புறம் நீங்க ஓட்டலாம்ல. நல்லா ஹைஃபை பண்ணிக்கோப்பா, ஹைஃபை பண்ணிக்கோ. வீட்டுக்கு வருவல்ல, அங்க உனக்கு பெரிய ஹைஃபையா இருக்கு. கண்ணத்துல ஏன் முன்னாடில இவன் அடிக்கிறவளை வச்சுக்கத சரியா? சரி, நீ வெளியே போனதுக்கு அப்புறம் நான் இவனை வச்சுக்கிறேன். அப்ப என்ன பண்ணுவ? நான் ஒன்னு சொல்லட்டுமா? விக்ரம் அந்த ஸ்போர்ட்ஸ் காரை உன் பையனுக்கு கொடுத்துரு. அந்த ஸ்போர்ட்ஸ் காரை இவன் மூஞ்சில அடிச்சிரு. அப்புறம் நான் ஏதோ ஓட்டுறது. என்னோட காரை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். என்னோட கார் ரொம்ப பழசு, நீங்களும் ரொம்ப பழசு. மேட்சிங் மேட்சிங். அட உண்மையிலே பொழைச்சுப்பாம்பா. நீ சொல்லிட்டல, நானும் நீ சொன்ன மாதிரியே செஞ்சிடறேன். உனக்கு ஸ்போர்ட்ஸ் கார் வேணும்ல? நீ என்ன பண்ற? கொஞ்சம் கஷ்டப்படு, பணம் சம்பாரி, வண்டி வாங்கிக்கோ. அப்புறம் இந்த கார் என் பேர்ல தான் இருக்கும். அப்புறம் நம்பர் பிளேட்ல நம்பர் எழுத மாட்டாபி, அதுல கிங் கோலின்னு எழுதுவேன். என்னடா சிரிக்கிற? நல்லா சிரி, நல்லா பொறாமப்படு. அப்புறம் நல்ல வேலையா ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டேன். பேப்பர் ரெடி பண்ணணும். பேப்பர்? என்ன பேப்பர்? உரிமை பத்திரம். உரிமையிலிருந்து உன்னை வெளியே தூக்கணும். சரி சரி, டென்ஷன் ஆகாத. அவன் பத்திரத்துல இருந்து உன்னை தூக்கிட்டா உன்னை என் கூட சேர்த்துப்ப. அப்புறமா சேர்த்துக்கலாம், உன் மனசுல உன் வேலையில. இப்ப என் கூட கிளம்பு, மீட்டிங் போகணும். நீ பாத்துக்கோப்பா. ஞாபகம் இருக்குல்ல, 50-50 பார்ட்னர்ஷிப், 50-50 எல்லாத்துலயும் 50-50. இவன் விட மாட்டானே. கிளம்பு கிளம்பு கிளம்பு. டோன்ட் வெரி, ஸ்போர்ட்ஸ் கார் உனக்கு தான். என்னாச்சு? யூ திங்க் ஐ அம் பேட் கேர்ள்? அட என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? என்னோட பேச்சு மட்டும் இல்ல, என்னோட பிஹேவியர், என்னோட செயல்கள், அதுல இருந்து என்ன ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சீங்க. என் பின்னாடியே கூட வந்தீங்க நீங்க. பட் நான் நிக்கவே இல்ல. ஐ டிடன்ட் ஸ்டாப். இட்ஸ் ஓகே ரியா, நீ கோபத்துல இருந்தா அதனால போயிட்டா. ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் டு யூ திங்க் டாட் வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? நான் கோவத்துல தான் இருந்தேங்கிறது அவர் புரிஞ்சுக்குவாரா? நீ என்ன நினைக்கிற? உண்மையிலேயே உன் டாடி மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கல. பட் இன் ரியாலிட்டி உன்னோட டாடி உன் மேல உயிரியே வச்சிருக்காரு. அப்புறம் நீனா அவருக்கு அவ்வளவு பிடிக்கும். ஆனா நீ அவரு முன்னாடியே நீ அப்படியெல்லாம் பேசிருக்க கூடாது. ஆனா நீ யார பத்தி பேசிட்டு இருந்த? அவரோட ஒய்ஃப பத்தி. அப்புறம் அவரோட ஒய்ஃப், அவங்க உன்னோட மாம் ரியா. அவங்க உன்னோட அம்மா.
சாரி. நான் டாட் கிட்ட சாரி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஐம் சாரி. ரியா, நான் ஒன்னு சொன்ன நீ கேப்பியா? ஓகே. நான் இத டாட் பில்லோ கீழ வைக்கணும்னு நினைச்சேன். நீங்க இப்படி என்ன பண்ணிட்ட? பைத்தியம். நீ ஏதாவது பேசி யார் மனசுனா சங்கடப்பட்டுட்டாங்கன்னா நீ அவங்க கிட்ட நேரா போய் பேசி அவங்கள சந்தோஷப்படுத்தணும். அதனால நேர்ல போய் அவர்கிட்ட பேசு. ட்ரஸ்ட் மீ, அவருக்கு அது பிடிக்கும். Are you sure? 100% ஷூர். நீங்க சொன்ன இந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு. அப்படியா? I love you too, my drama queen. Stop crying. திஷா, நில்லுன்னு சொல்றேன்ல. ஓ ஓ. உன்னோட வண்டி இன்னும் வரலையா? இன்னைக்கும் டாக்ஸி தானா? சரி வா, நான் உன்னை டிராப் பண்றேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. It's okay. ஓ. இங்க பாரு, நீ என்ன டிராப் பண்ணிடு. ரியலி? யா. சரி, இந்த காலை முடிச்சிடுறேன். நோ நோ நோ, போகும்போது பேசிக்கலாம். வா வா. சரி, ஓகே. யா. யா. என்ன பார்த்தும் பார்க்காமலே போறா. அப்படி பார்த்தும் என்ன பிரயோஜனம்? எப்படியும் பேச மாட்டா, என்னாலையும் பேச முடியாது. It's okay. It's all right. ரியா நடந்துகிட்டதுக்கு சாரி சொல்றா. அவ யோசிச்சதுக்கு இல்ல. பிரக்யாவை பத்தி அவ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காளோ அதுக்கு சாரி சொல்லல. இது என்னோட தப்புதான். ரியா சாரி சொல்றாளா? ஆனா அவ பிரக்யாவை பத்தி நல்ல விதமா நினைக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். ஓ, இங்க என்ன நடந்திருக்கும்னு எனக்கு இப்பதான் புரியுது. மீரா, I think it's time that you and I talk. கீழே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவனை பாத்தியா? இவனுக்கு என்ன விடில போல இருக்கு. எப்படி இவனால இவ்வளவு நேரம் தூங்க முடியுது? இவனோட ஒரு குவாலிட்டி கூட நல்லா இல்ல. ரன்பீர், ரன்பீர் எழுந்துரு. உன்னை எல்லாரும் கைய விடு, கைய விடு. எவ்வளவு இரிட்டேட்டிங்கா இருக்கு. என்னோட கனவுல கூட வந்துட்ட. இரிட்டேட்டிங்கா? நான் இரிட்டேட்டிங்கா? நீ தாண்டா இரிட்டேட்டிங். உன்ன கிரு. நான் உனக்கு இரிட்டேட்டிங்கா? What the hell? எதுக்காக என் மேல தண்ணி ஊத்துற? நீ Dress போடாம தூங்குவ? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. இந்த உலகத்துல நிறைய பசங்க Dress இல்லாம தான் தூங்குறாங்க. ஆனா நீ பண்ணிருக்கியே. பொண்ணுங்க இப்படியா பண்ணுவாங்க? உன்னை எழுப்ப வந்த.
ஏன் ஏன் எதுக்காக என்ன எழுப்புன? யார் என்ன எழுப்ப சொன்னது? நீ எதுக்காக என் ரூம் வந்த? காலங்காத்தால ரூம்குள்ள வரணும்னு எனக்கு ஒண்ணும் ஆசை கிடையாது. பல்லவி ஆண்டி தான் உன்னை எழுப்புறதுக்கு என்ன அனுப்பி வச்சாங்க. கீழே எல்லாரும் உனக்காக பிரேக்ஃபாஸ்ட்க்கு வெயிட் பண்றாங்க. புரிஞ்சுதா? நீ இங்கே இரு. கும்பகர்ணன் என்ன தூங்கிட்டு இருக்காரு, நான் போய் எல்லாருக்கும் சொல்றேன். முதல்ல வெளியே போ. ரூமை விட்டு வெளியே போ. இன்னொரு தடவை என் ரூமுக்கு வந்தனா என்ன விட மோசமான ஆளை நீ பாத்துருக்கவே மாட்டேன். உன்னை விட மோசம் வேற யாருமே இருக்க மாட்டாங்க. நீ இங்கே இரு, கீழே வராத. சார், நான் இது வரைக்கும் விநாயகர் சிலைய செலக்ட் பண்றதுக்கெல்லாம் போனதே கிடையாது. அதாவது எங்களுக்கு என்னன்னா எல்லா விஷயத்திலயும் ஒரு பட்ஜெட் வச்சிருப்போம். அதுக்குள்ளேயே எல்லாம் வரணும்னு நினைப்போம். அதனால இந்த மாதிரி எல்லாம் போனதே இல்ல. ஆனா இங்க நீங்க பார்த்தா எந்த சிலை ரொம்ப பெருசா இருக்கு, எது ரொம்ப அழகா இருக்குன்னு பார்த்து செலக்ட் பண்றீங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஒரு தடவை விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஹோஷியார்பூர்ல என்ன நடந்துச்சுன்னா, ஆமா டாட், பண்டா போக்குறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியல. மீரா, நம்ம கரெக்டான ரூட்ல போறோமா? ஆமா, நம்ம சரியான ரூட்ல தான் போயிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் அந்த டோலை கிராஸ் பண்ணா வந்துரும். டோல் எப்போ வரும்? இன்னும் டைம் இருக்கு. அப்புறம் ரியா எனக்கு சொல்லவே இல்லை இந்த தடவை உனக்கு எந்த மாதிரி செலவு வேணும்? இந்த தடவை எனக்கு கிட்டார் வச்சிருக்க கணபதி வேணும். ஓ ஓ, என் டாட் ஒரு ராக் ஸ்டார், அதனால எனக்கு கணபதி ராக் ஸ்டாரா வேணும். சார், விநாயகர் சிலையை பார்த்ததும் நம்ம மனசுக்கு எப்பவுமே பக்தி ஏற்படுற மாதிரி இருக்கணும். அவர் வந்து பார்க்க ராக்கிங்கா இருக்கணுங்கிற அவசியம்லாம் இல்ல. வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இஸ் ஹவு ஆஸ்பிஷியஸ் இட் ஃபீல்ஸ். வாட் குட் பி மோர் ஆஸ்பிஷியஸ்? அவருடைய ஸ்வரூபம், அதாவது அவரை கோவில பார்க்கும்போது எப்படி இருப்பாரோ, உட்கார்ந்திருப்பாரு, எல்லாரையும் பார்த்து ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இருக்கும். அவர் தான் ரொம்ப அழகா இருப்பாரு, சுபமாவும் இருக்கும். ஆனா டாட், ஏதாவது புதுமையாவும் இருக்கணும்ல, சம்திங் நியூ. அதாவது இது வரைக்கும் ஒரே மாதிரி பண்ணோம், சோ கொஞ்சம் டிஃபரண்ட். நீயே சொல்லிட்டு செய்யாம இருக்க முடியுமா? லெட் அஸ் டு சம்திங். ஒன்னு பண்ணுவோம், நாம இந்த தடவை டிஃபரெண்டா செலிப்ரேட் பண்ணுவோம். அப்புறம் பூஜை மட்டும். சிலையை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் பிராச்சி இஸ் ரைட். சாரி சாரி, ஐ அம் ரியலி சாரி. உங்களுக்கு ஒன்னும் அடிபடலையே? பாத்து இறங்க கூடாது, உனக்கு கண்ணு தெரியாதா? பாருங்க, நான் கதவு திறக்கும் போது நான் உங்களை சத்தியமா பாக்கல. சாரி. சாதாரணமா சாரி சொல்ற, எனக்கு ஏதாவது ஆயிருந்தா? இப்ப எதுக்கு கோவப்படுறீங்க? நான் தான் சாரி கேக்குறேன்ல. கோபத்தை கிளப்பாத ஒண்ணு. ஏய், என்ன ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கீங்களா? அவதான் சாரி சொன்னால. அப்புறம் இவ்ளோ பெரிய ரோட்ல நீங்க இந்த சைடா தான் வரணுமா? அந்த பக்கம் போயிருக்கலாம்ல. வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? இங்க இருந்து போங்க. ரியா, அது ஏன் தப்பு தான், அதான் சாரி கேட்டுட்டு இருக்கேன். வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? நான் தான் உனக்காக பேசிட்டு இருக்கேன்ல. அவங்களுக்கு பொண்ணுங்க கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியல, ஆனா நீ அவங்க கிட்ட சாரி கேக்குற. என்ன தப்பு என்னோடதுதான், நான் தான் கதவு திறந்தேன். சாரி. நீ சொல்ற சாரிய கேட்டு என் காதுல இருந்து ரத்தம் வருது. சோ will you please shut up? அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து கிளம்புங்க. Get lost. நான் சொன்னது உன் காதுல விழலையா? லிசன், என்னோட டாட் ரொம்பவே ஃபேமஸ் ஆனவர். அவருக்கு எல்லா போலீஸுமே ரொம்ப நல்லா தெரியும். கெஸ் வாட்? போலீஸ் கமிஷனர் என்னோட அங்கிள். நான் 5 வரைக்கும் என்னவன், நீ போகலன்னு வச்சுக்க, நான் என்ன பண்ணணும்னு நீயே சொல்லு. அவ உண்மையதான் சொல்றா. இவளோட டாடி ரொம்ப ஃபேமஸ் ஆனவர், ஃபியூஷன் மியூசிக் கம்பெனி ஓனர். வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் பிராச்சி? நான் தான் இங்க பேசிட்டு இருக்கேன், அப்புறம் என்ன? நான் ஒரு போன் பண்ணேன்னு வச்சுக்கோ, செக் போஸ்ட்ல இருக்க போலீஸ் இங்க வந்துருவாங்க. அண்ட் கெஸ் நான் உங்ககிட்ட என்ன சொல்லுவேன் தெரியுமா? நீ வேணும்னே எங்களை வந்து இடிச்சிட்ட, அப்புறம் வம்பு கிழித்தேன்னு. அப்புறம் உங்களோட நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. சோ 1 2 பாப்பலாம். ஏய் ஏய் யூ, அடுத்த தடவை நான் உன்னை பார்த்தேன், யாரோட நிலைமை என்ன ஆகும்னு காலம் உனக்கு சொல்லும். தேங்க்யூ, நல்ல வேலை பண்ண. குட் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். நான் உனக்காக எதுவும் செய்யல, நான் செஞ்சது எனக்காக. இந்த 2 பொறுக்கிங்க கிட்ட நீ சண்டை போடுறத டாடி பார்த்தாருன்னா எனக்கு தான் திட்டு விடும். உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. வாட்ஸ் அப் கேர்ள்ஸ், இங்க பாத்தீங்களா? புக்கிங் பண்ணியாச்சு. ஆனா சிலை இங்க இல்ல, வேற பண்டல்ல இருக்கு. அவங்க சிலைய நாளைக்கு இங்க கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் நாம அதை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஹவுஸ் தட்? எங்க இருந்து வேணா வரட்டும், ஆனா வீட்டுக்கு தானே வரப்போகுது. அப்புறம் லெட்ஸ் கோ டாட். லெட்ஸ் கோ. கம் ஆன். அபிஷேக் பிரேம் மெக்ரா அவங்க வீட்டு கணபதி மார்க்கெட்ல இருந்து அவங்க வீட்டு வரைக்கும் ஊர்கோலமா கொண்டு போவாங்க. நாமளும் நம்ம தங்கத்தை மீனா மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்.
சிட்டி சென்டர் மீனா மார்க்கெட் ரெண்டுமே பக்கத்து பக்கத்துல தான் இருக்கு. ஒரு வேலை பண்ணுங்க, மொத்த தங்கத்தையும் உருக்கிடுங்க. அத ஜுவல்லரியா மாத்தி கணபதி சிலைக்கு போட்டுருங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் அது போலியான ஜுவல்ஸ், அதை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அப்புறம் நம்மளுடைய தங்கம் ஃபுல் செக்யூரிட்டியோட சிட்டி சென்டர் வரைக்கும் வந்துடும். அதுக்கப்புறம் சரியான நேரம் பார்த்து நம்மளுடைய மொத்த தங்கத்தையும் கடத்திடுவோம். அப்புறம் மீனா பஸ்ல டெலிவரி பண்ணிடுவோம். அவ்வளவுதான், நம்மளோட வேலையும் முடிஞ்சிடும். என்ன பிளான் பாஸ்? யாருக்கும் தெரியவும் தெரியாது. கணபதி கூடவே சேர்ந்து நம்ம தங்கமும் கலந்துடும். அதுக்கப்புறம் மஜாதான். நம்மளோட நகைலாம் ஒரிஜினல் மாதிரி தெரியல. எதுக்காக டென்ஷன் ஆகுற? இன்னைக்கு எல்லாருக்குமே அது போலி நகை மாதிரி தான் தெரியும். வா. போலீஸ் கூப்பிடுங்களே. வான்னு சொல்றல. வா. ஏய். ஆரியன். ஏய் நில்லு. ஆரியன். அண்ணா. ஏய் நில்லு. அபி நில்லு. நான் போய் ரன்பீர் எப்படி இருக்கான்னு பாத்துட்டு வந்துடுறேம்மா. எழுந்துருங்க ப்ளீஸ், கண்ணு தருங்க. இவங்களை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும். நானும் வரேன். தூக்குங்க. அட பிரக்யா, பிரக்யா நீயா? சாரி பாட்டி, நான் உங்களை அப்புறமா வந்து பாக்குறேன், அப்புறமா வந்து பேசிக்கிறேன். ப்ளீஸ் சாரி. பிரக்யா, நீ பாட்டி கிட்ட வரேன்னு சொல்லிட்டு போற, கண்டிப்பா வரணும், மறக்காத. பாஸ், பாஸ் என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. போலீஸ் உன்னை விட்டாலும் அபி உன்னை பிடிச்சிருவான். பேசாம சரண்டர் ஆயிடு. உன் குடும்பத்தை பத்தி யோசிச்சு பாரு. நான் உன்னை எப்படியாவது வெளியில எடுத்துறேன். ஆனா பாஸ், பாரு, போலீஸ் கிட்ட என்ன பத்தி ஏதாவது உளறி வச்சா உன்னையும் குடும்பத்தையும் அடிச்சிருவேன். எதுக்காக என்ன கொல்ல பார்த்த? சொல்லு. இவன் என்ன பண்ணா சார்? எதுக்காக ஜூமர் கயிறை அறுத்து விட்ட? யாரு சொல்லி இப்படி எல்லாம் செஞ்ச சொல்லு. யார் சொல்லி செய்யல. நானும் என் ஃப்ரெண்டும் கணபதி பூஜையை ஸ்பாயில் பண்ண நினைச்சோம். ஏன்? ஃபேமஸ் ஆகிறதுக்கு. நாங்க இப்படி பண்ணாக்கா நியூஸ் பேப்பர்ல எங்க பேர் வரும்ன்றதுக்காக. அதை படிக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கும். என்ன குடிச்சிட்டு வந்தியா? ஃபேமஸ் ஆகிறதுக்கு இப்படிதான் பண்ணுவியா? சார், ஃபேமஸ் ஆகிறதுக்கு அவன் என்னென்னவோ பண்றான். நாங்க என்ன பெரிய கிரைமா பண்ணிட்டோம். வா, முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் வா, அங்க வச்சு பாத்துக்கிறேன் உன்னை. கொஞ்சம் நில்லு. தேங்க்யூ. நீங்க? இட்ஸ் மீ சகில். ஹவ் ஆர் யூ? நான் நல்லா இருக்கேன் சகில். வாட் அ பிளசன்ட் சர்ப்ரைஸ். நீ எப்படி இருக்க? ஆல் இஸ் ஃபைன். குட் குட். உன்னோட அந்த ராப்பர் ஓமி எப்படி இருக்கா? ஹி இஸ் ஃபைன். அவுட் ஆஃப் இந்தியா, கனடா போயிருக்கான். குட், தட்ஸ் குட், தட்ஸ் வெரி குட். அவனை பிடிக்கிறதுக்கு ரொம்ப தூரம் ஓடி வந்திருக்க போல இருக்கு. கேன் ஐ டாக் யூ சம்வேர்? ஓ எஸ், ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன வீட்ல டிராப் பண்ணிடு. முக்கியமான ஒருத்தங்க காத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க போயிட போறாங்க. ஷூர், வை நாட். நீங்க உங்களுடைய ஸ்பெஷல் ஃப்ரெண்ட மீட் பண்ணுங்க. நான் உங்க வீட்டு கணபதியை மீட் பண்றேன். அவரோட ஆசீர்வாதம் இல்லாம போயிடாதீங்க. விக்ரம். இல்ல நான் நல்லாதான் இருக்கேன். வீட்டுக்கு தான் வரேன். ஓகே.
டாக்டர் ப்ளீஸ் அது என்ன கொஞ்சம் பாருங்களேன். என்னன்னு தெரியல, கீழே விழுந்து மயங்கிட்டாங்க. அவங்களுக்கு எதுவும் ஆகாது. ரிலாக்ஸ், நான் பாத்துக்கிறேன். ஓகே ப்ளீஸ். புரப், அக்கா என்னாச்சு? ரொம்ப டென்ஷனா இருக்க? இல்ல, அது வந்து ஆலியா கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு. ஆரியன் பயந்து போயிருக்கானா. அந்த 2 ரவுடிங்கல்ல ஒருத்தன் ஆரியனை பிடிச்சிருந்தானா. ஆரியன்? அவன் என் பையன். உன்னோட பையனா? எனக்கும் ஆலியாக்கும் பிறந்தவன். நீ டென்ஷன் ஆகாத. ஐம் ஷூர் ஆரியன் ரொம்ப பிரேவான பையன். நீ போ, நான் இங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். இட்ஸ் ஓகேக்கா, வீட்ல ஆலியாவும் மத்தவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா நீ இல்லையே. ஆரியன் உன்னை நினைச்சு ரொம்ப பயந்து போயிருப்பான். அதனால நீ அங்க இருந்தாதான் நல்லா இருக்கும். நீ கிளம்பு. அக்கா நீங்க மேனேஜ் பண்ணிப்பீங்க இல்லையா? ஐ மீன் நீங்க சிங்கிள் மதரா இருக்கிறதுனால. ஐம் சாரி, நான் என்ன சொல்ல வந்தேன்னா நீங்கள் சிங்கிள் தானா? ஆனா இந்த விஷயத்தை பத்தி நீ யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். இது நமக்குள்ள மட்டுமே இருக்கட்டும். அக்கா தம்பிக்குள்ள இருக்கிற விஷயம் 2 பேருக்குள்ள மட்டும்தான் இருக்கும். ஆலியாதான். நீ பொறுப்பட. டேக் கேர்க்கா. ஆரியன் நல்லா இருக்கான்னு எனக்கு தெரியும். அவ்வளவு தைரியத்துல அந்த ரவுடிங்ல பிடிச்சவன் அவன் எப்படி பயப்பட போறான். ஆலியா என்ன வர வைக்கதான் அந்த மாதிரி மெசேஜ் அனுப்பியிருக்கா. வா, கணபதியை வேண்டிக்க. நான் கொஞ்சம் அவசரத்துல இருக்கேன். திரும்ப வந்து மீட் பண்றேன். ஓகே. கணபதி சுவாமி, இங்க எல்லாமே உங்களுதுதான். ஆனா நீங்க போட்டிருக்கிற நகை மட்டும் எனக்கு சொந்தமானது. எனக்கு சொந்தமானத உங்ககிட்ட இருந்து எடுக்க வந்திருக்கேன். அம்மா, அவ இங்க. அட, உனக்கு ஒண்ணும் இல்லையா? அத முதல்ல சொல்லு. அம்மா, நான் நல்லதா இருக்கேன். ஐ அம் ஃபைன். அந்த ரவுடிங்க என்ன? அது போலீஸ் ஒருத்தனை பிடிச்சிட்டாங்க, இன்னொருத்தவன் ஓடிட்டான். மறுபடியும் தைரியமா அவன் இங்க வரமாட்டான். மெஹராவோட ரூம் எனக்கு நல்லா தெரியும். அங்க இருந்து தான் உள்ள போகணும். என்னோட கோல்டை எடுத்துட்டு தான் போவேன். எனக்கும் கோல்டுக்கும் நடுவுல எவன் வந்தாலும் சரி, அவன் அவ்வளவுதான். ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லுங்கம்மா. அட, அவ வருவாப்பா. வருவானா? அவ இங்க இல்லையா? அவ பூரப் கூட தான் போனா. சரிதா அம்மாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண போயிருக்கா. ஓ ஆமாப்பா, அவ நிச்சயமா வருவா. மறுபடியும் வரேன்னு அவ என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கா. அவ நிச்சயம் வரேன்னு சொன்னாலா? அவ எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கா? சிட்டி ஹாஸ்பிட்டல். அப்புறம் சரிதமாவும் நல்லா இருக்காங்க. நீங்க கேப்பீங்கன்னு நினைச்சா, ஆனா நீங்க கேட்கவே இல்லை. அதனாலதான் நானே சொல்லிடுவோம். சரி, நான் இதோ வந்துடுறேன். எங்கப்பா போற? நான் தான் வரேன்னு சொல்றேன்லம்மா, புரிஞ்சுக்கோங்க. சரியா? நான் அதை வந்துடுறேன். பாட்டி, இவன் சரிதமாவை பார்க்க போல, பிரக்யாக்காவை பார்க்க போறான். அப்படியா? இதுதான் விஷயமா? ஆமா, நீ என்ன நினைக்கிற புரப்? இவன் அவளை பார்க்க தானே போறான். இவங்க 2 பேரும் மறுபடியும் ஒண்ணு சேருவாங்களா? கண்டிப்பா 100% ஒண்ணு சேருவாங்க. இங்க பாருயா, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். உனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும். ஆனா நீ ஒண்ணும் வருத்தப்படாத. அவன் வேற யாரையோ விரும்புறதா உன்கிட்ட சொன்னதை நானே கேட்டேன். நல்ல வேளை நீ தப்பிச்சிட்ட. யூ லக்கி. அவன் உனக்கு தகுதியானவன் இல்லைன்னு நீ நினைச்சுக்கோ. மனசு உடைஞ்சு போச்சுன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு எனக்கும் தெரியும். இத பத்தி நீ யாருக்கும் எதுவும் சொல்லாத. ஏன்னா இத பத்தி தெரிஞ்சா எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் உனக்கு இன்னும் சங்கடமா இருக்கும். அதுவும் அந்த ரன்பீர்க்காக. உனக்கு தான் அவனை பத்தி தெரியும்ல. அவன் எத்தனை பொண்ணுங்களோட ஃபிளர்ட் பண்றான். இன்னைக்கு அவன் உன் கூட இருக்கலாம், நாளைக்கு இன்னொரு பொண்ணு கூட இருப்பான். ஹீஸ் a Casanova. ஹீஸ் a big flirt. அவனுக்கு லவ் பத்தி என்ன தெரியும்? எனக்கு அவனை பார்த்தாலே சுத்தமா பிடிக்காது. அவனுக்குள்ள ஒரு நல்ல குவாலிட்டியே இல்ல. யோ precious. நீ பெட்டரா டிசர்வ் பண்ண வேண்டியவ. அதனாலதான் சொல்றேன், நீ மனசு சங்கடப்படாத ப்ளீஸ். அப்புறம் இந்த விஷயம் நீ யார்கிட்டயும் சொல்லாத. ரன்பீர் லாஸ்ட் மொமெண்ட்ல சிச்சுவேஷனை சமாளிச்சுட்டான். ஆனா இங்க சிச்சுவேஷன் அப்படியே மாறிடுச்சே. இங்க அவளுக்கு ரன்பீரை சுத்தமா பிடிக்கவே இல்லையே. நீ அவகிட்ட போய் ரன்பீர் ரொம்ப நல்ல பையன்னு சொல்லு. அவங்கிட்ட நிறைய நல்ல குணங்கள் இருக்குன்னு சொல்லு. ஒரு பொண்ணு ஒரு பையனை காதலிக்க என்னென்ன தகுதிகள் வேணுமோ அந்த தகுதிகள் எல்லாம் ரன்பீர் கிட்ட இருக்குன்னு சொல்லு. நீ சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டியா? ப்ளீஸ் இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லிடாத. Of course not. நான் இத யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். இது நமக்குள்ளேயே இருக்கும். ஓகே. நல்ல வேலை நம்மள வெளியே அனுப்பிட்டா. இந்த மாதிரி ஒட்டி கேக்குறதுல இருக்க சந்தோஷம் வேற எதுலயும் கிடைக்காது. இவங்களோட சீக்ரெட்ஸ் நமக்கு தெரிஞ்சிடும். ஆனா ரியா நமக்கு எதுவும் தெரியலன்னு நினைப்பா. இந்த போட்டோவை கவனமா பாரு. இந்த பொண்ணு உன் தலையெழுத்து மாத்த போறவ.
ஆனா பாஸ் நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல. எனக்குன்னு ஒரு கேரியர் வேணும். முட்டாளும் கல்யாணத்தை பத்தி பேசல, கடத்துறத பத்தி பேசிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? இது அந்த பூஜாரியுடைய பொண்ணு. அந்த பூஜாரி அவளை சீக்கிரம் ஒத்துக்க மாட்டான். அவனுடைய பொண்ணை வச்சுதான் அவனை மிரட்ட போறோம். இன்னைக்கு ராத்திரிக்குள்ள இந்த வேலை முடியணும், சரியா? இந்த வேலையை அவனால மட்டும்தான் செய்ய முடியும். அவன் எல்லார்கிட்டயும் சொல்லுவான் ஜுவல்ஸ் இப்ப மாத்தணும்னு. அதுக்கு எல்லாருமே ஒத்துப்பாங்க, சந்தேகமும் வராது. அப்புறம் அந்த ஜுவல்ஸ் எடுத்து அவன் நம்ம கிட்ட கொடுத்துருவான். நம்ம வேலையும் முடிஞ்சிடும். இப்ப பாரு, சரியா 5:30 மணிக்கு. புரிஞ்சதுல? டைம் குறைவா இருக்கு. எது பண்ணாலும் சீக்கிரமா பண்ணணும். இந்த பொண்ணை எப்ப கிட்னாப் பண்றது? கிட்னாப் பண்ணியாச்சு. என்னன்னா நான் ஏற்கனவே ஆளை அனுப்பி வச்சிட்டேன். என்ன பாஸ் நீங்க பிளானும் பண்ணி ஆளையும் அனுப்பி வச்சிட்டீங்க? இன்னும் வேலை முடியல. தங்க என் கைக்கு வந்ததான் வேலை முடிஞ்ச மாதிரி. இவங்கிட்ட எப்படி சொல்றது? ஏதாவது சொன்னா உல்டாவா சொல்லுவான். ஆனா ரியா விட்டு விலகிருன்னு நம்ம சொல்லிதான் ஆகணும். ஏன் நீ இப்படி கேவலமா சைக்கிளா கட்டிட்டு இருக்க? நீ என்கிட்ட ஏதோ சொல்ல வர மாதிரியே இருக்கு. ரொம்ப சீப்பா பேசுறல? ஆமா, நீ எப்படியும் அந்த மாதிரி தானே பேசுவ. என்கிட்டயாவது மரியாதையா பேசு. நான் உன்கிட்ட மரியாதையா பேசணுமா? நீ இப்படி அப்படின்னு கண்ணு காட்டி கூப்பிடுற, நான் உன்கிட்ட மரியாதையா பேசணுமா? நான் ஒண்ணு தப்பா சைகை காட்டல, புரிஞ்சுதா? அப்ப எந்த மாதிரி சைக்கிள்னு சொல்ல? நீ எப்படி சைக்கிள் காட்டினாலும் எனக்கு தோன்றது வேற மாதிரி தான். நான் வேற ஏதாவது பேசிட்டா, அப்புறம் ரன்பீர் இப்படி பேசிட்டா அப்படி பேசிட்டான்னு மூச்சு விடாம பேசுவேன். எப்போ இதே மாதிரி தானே யோசிச்சுக்கிட்டே இருப்ப. சரியான சீப். என்ன பார்த்தா நீ சீப்னு சொன்ன? நான் சீப்பா? தள்ளு தள்ளு தள்ளி போ, என்கிட்ட வராத போ. சாரி சாரி சாரி. இப்ப எதுக்காக சிரிக்கிற? நான் அவ்வளவு பெரிய ஜோக் சொல்லிட்டேனா? எனக்கு ஒரு ஜோக் ஞாபகம் வந்துருச்சுடா. வாட் ஜோக்? உன்கிட்ட சொல்லி அந்த ஜோக்க நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஏன்னா உனக்கு சென்ஸ் ஆஃப் ஹியூமரே கிடையாது. நான் உனக்கு ஒரு ஜோக்க சொல்லி புரிய வைக்கணும்னா நான் அவ்வளவுதான். அப்புறம் இப்படியே எனக்கு அப்புறம் என்ன ஜோக்குன்னு சொல்லு, நானும் நிஜமா கேட்கணுமா? சரி நான் சொல்றேன் கேளு. ஒரு தடவை எறும்பு போய் யானை கிட்ட நான் உன் குழந்தைக்கு அம்மா ஆக போறேன்னு சொல்லிச்சான். ரியலி? நான் பேசும்போது ஞாபகம் வந்த ஜோக்கு இதுதானா? இதுதான் நல்ல கொஸ்டின். குட் கொஸ்டின். ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த கொஸ்டினோட இன்ட்ரெஸ்டிங் இதோட ஆன்சர் மட்டும்தான். நிச்சயமா இது பாசிபிளா இருக்காது. ஏன்னா ஒரு எறும்பால ஒரு யானைக்கு குழந்தை பெத்து தர முடியாது. அதே மாதிரி ரன்பீர் கோலி கிட்ட எந்த பொண்ணும் மயங்காம இருக்க மாட்டா, எந்த பொண்ணும். ஆனா நீ தான் விசித்திரமா இருக்க. என்னை விட்டு விலகி போயிட்டே இருக்க. அதான் நீ எனக்கு அந்த எறும்பு மாதிரி தெரியற. அதான் உன்னை பார்த்தோன்னே எனக்கு அந்த காமெடி ஞாபகம் வந்துச்சு. அதான் நான் சிரிச்சிட்டேன். பட் யூ நோ வாட்? நீ என்ன பிடிக்காத மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். உனக்கு என்ன பிடிக்கும்னு நினைக்கிறேன். யாராவது எனக்கு ஒரு கொலை பண்ண சொல்லி பெர்மிஷன் கொடுத்தா நல்லா இருக்கும். அப்படியே இவளுக்கு கொலை செய்யறதுக்கு பெர்மிஷன் கிடைச்சிட்டாலும் யாரு கொலை பண்ணுவ? ஒரு பைத்தியம் இருக்கான், அவன் வாயை மூடவே முடியாது. ஒரே அடியா அவன் மூச்சை நிறுத்திடலான்னு பாக்குறேன். What a criminal mind. I like it. Very nice. I know. அது வேற யாரும் இல்ல, நீதான். Very funny. Very funny. No, it's not. Yes. It's not, okay? அப்புறம் நான் உன்னை ரொம்ப நேரமா கவனிச்சிட்டு இருக்கேன். நீ என்ன பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்க. ஹால்ல கூட நீ என்ன ஃபாலோ பண்ண. Don't following me, please. நான் ஒண்ணு உன்னை ஃபாலோ பண்ணி வரல. நீ ஃபாலோ பண்றத நிறுத்துன்னு உனக்கு வார்ன் பண்றதுக்காக வந்தேன். வார்னிங்கா? இங்க பாரு, ரியா கிட்ட வராத. Stay away from her, okay? பூஜாரி, உனக்கு ஒண்ணு தெரியுமா? எனக்கு ஒரு 11 வயசு இருக்கும்போது நான் என் வீட்டை விட்டு வந்துட்டேன். எதுக்கு தெரியுமா? சின்ன வயசுல என் தம்பியை கொலை பண்றதுக்கு நான் முயற்சி பண்ணேன். என்ன பண்றது? நாங்க ரொம்ப ஏழை. எங்களுக்கு சாப்பாடுக்கு வழி இல்ல, கையில காசு இல்ல. நான் என் குடும்பத்துக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா அவங்க என்னைய வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ரொம்ப அழுதுட்டேன். அப்புறம் பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ரெக்கார்டிங்ல வேலை செஞ்சேன். அங்கதான் அபிஷேக்கோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது. அதுக்கப்புறம் வெளியே தெரிய ஆரம்பிச்சேன். பணம் சம்பாதிச்சேன். கோல்ட் ஸ்மக்லிங் கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய சம்பாதிச்சேன். எவ்வளவு பணம் தெரியுமா? ஆனா இப்ப என்னடானா, போலீஸோட கெடுபிடி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆனா சம்பாதிக்க விட மாட்டேங்கிறாங்க. நாம தானே போய் அவங்கள வெல்கம் பண்ணணும். நிச்சயமா.
வெல்கம் மேம். வணக்கம். ஹலோ மேம், how are you? யா ஃபைன். Thank you so much for coming. நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். And I wish கணபதி உங்களுடைய வேண்டுதலை கண்டிப்பா நிறைவேற்றுவாரு. Thank you so much. ஆக்சுவலி நீங்க இங்க கணபதி சிலை வச்சிருக்கிறது எனக்கு தெரியாது. இல்லனா நான் எல்லாருக்கும் முன்னாடி வந்து தரிசனம் பண்ணிருப்பேன். நீங்க லேட்டா வந்தாலும் வந்துட்டீங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேம் ப்ளீஸ் கம், வந்து பூஜையில கலந்துக்கங்க. அதிலே உயிரும் கொடியே பிரியும் கனவே பனியில் மூடி போன பாதமே இதயம் பேசுகின்ற வார்த்தை ஒத்த காதில் கேட்கும் அடிமனதில் இறங்கிவிட்டாய். அப்ப சரி, நான் புறப்படுறேன். நான் அவசரமா ஒரு மீட்டிங்க்கு போயிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி மேம், நீங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இட்ஸ் மை பிளஷர். மேம், நான் கொஞ்சம் இருந்துட்டு வரேனே. ஓகே, I'll see you. Thank you. உன் மனசுலயும் ரன்பீரை பத்தி அந்த மாதிரி விஷயங்கள் தோணிடுச்சோன்னு நினைச்சோம். அது உண்மையா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். நீங்க 2 பேரும் கியூட் கப்பிள் தெரியுமா? சாரி டு டிசப்பாயிண்ட் யூ கேர்ள்ஸ். நான் ரன்பீர் கூட மட்டும் இல்ல, வேற எந்த பசங்கிட்டயும் சீரியஸா இருக்க முடியாது. ஐ வாஸ் ஜஸ்ட் பிளேயிங் அரவுண்ட். அப்புறம் பிராச்சி கிட்ட நான் ரன்பீரை பத்தி நல்ல விஷயம் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, ரன்பீர் யாரு, எனக்கு சொந்தம் தானே. இது உண்மையா என்னன்னு எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு ரன்பீர் உன்னை லவ் பண்ணாம இருந்தா சரி. ஒருவேளை உண்மையா விரும்பினா அப்போ ரியா மெஹராவை எல்லாரும் தான் விரும்புறாங்க. அப்புறம் ரன்பீர் என்ன விரும்புறானா, எல்லாருமே தான் என்ன விரும்புறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எல்லார மாதிரியும் அவனையும் நான் ஏமாத்திடுவேன். ரைட்? Shall we? Let's go. Yeah. I'm really sorry girls. ரன்பீர் என்ன லவ் பண்ற விஷயத்த இப்போ உங்க 2 பேர்கிட்டயும் என்னால சொல்ல முடியாது. இத சொன்னா அப்புறம் நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல வேண்டியது இருக்கும். ரன்பீரை பிராச்சிக்கு அகேன்ஸ்டா நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். இதை நம்ம போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு மயக்கம் வராது, மத்தவங்க எல்லாரும் மயக்கமாயிடுவாங்க. கிளியர்? எல்லா பக்தரும் கணபதி கிட்ட வாங்க ப்ளீஸ். இன்னும் கொஞ்ச நேரத்துல பூசாரி ஹோமம் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. வாங்க. ஹாய். ஹலோ. How are you? I'm fine. You look fabulous, yeah. Thank you. Very nice. சரி, என்னுடைய ப்ரோ ஆரியனை நீ எங்கேயாவது பாத்தியா? ஆரியனா? நான் பார்க்கலையே. பட் உன்னை நான் எல்லா இடத்துலயுமே பார்த்தேன். என்னமா நீ வாட்ச் பண்ற? What a naughty boy. ஆரம்பிச்சிட்டானா? நம்ம எந்த ஒகேஷன்ல இருக்கோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம், யார் பாக்குறாங்கன்ற கவலையே அவனுக்கு இல்ல. பொண்ணுங்களை பார்த்ததும் ஆரம்பிச்சிடறான். சரியான இடியட். Bye. Bye. சரிதான். இவங்க 2 பேரும் உள்ள போய் மீட் பண்றதுக்கு பிளான் பண்றாங்களா? இதுதான் நல்ல சந்தர்ப்பம். அந்த பொண்ணு கூட இவன் இருக்கிறத வீடியோ எடுத்து நம்ம ரியா கிட்ட காட்டிடுவோம். இந்த ரன்பீர் எப்படிப்பட்டவன்னு அப்பதான் அவ புரிஞ்சுக்குவா. அதுக்கப்புறம் ரியா ரொம்ப ஃபீல் பண்ண மாட்டான். இந்த ரிங் உங்களோடதுன்னு நினைக்கிறேன். இததான் உங்ககிட்ட கொடுக்கணும். பூரப் உங்களோட வெட்டிங் ரிங் ஜுவல்லர் கிட்ட கொடுத்திருக்கேன். லூசா இருந்தது, டைட் பண்ண கொடுத்திருக்கேன். ஒன்னு கேக்கட்டா?
கேளு. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் ஃபார்ம்ல எதுக்காக உங்களோட பேரை என்னோட ஹஸ்பண்ட்னு போட்டீங்க? அப்ப நான் ஆலியா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருந்தேன். ரொம்ப எமர்ஜென்சி. அப்புறம் வழியில தெரியாம உன் காரை வந்து இடிச்சிட்டு அவசரத்துல உங்க 2 பேரையும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். அந்த அவசரத்துல தான் நான் உன்னுடைய ஃபார்ம்ல ஹஸ்பண்ட்னும் ஆலியாவுடைய ஃபார்ம்ல ஃப்ரெண்டுன்னு ஃபில் பண்ணிட்டேன். இட் வாஸ் எ ஜெனின் மிஸ்டேக். அப்புறம் அவ்வளவுதான். ஐரே நிறுத்துங்க. பின்னாடி போங்க, எல்லாரும் பின்னாடி போங்க. பிரியா பின்னாடி போ. இவங்க எல்லாரும் ஸ்மக்லர்ஸ். இவங்க அத ஓமகுண்டத்துல போறதுக்கு முன்னாடி தடுத்து நிறுத்துங்க. தடுத்து நிறுத்துங்க. ராஜு தண்ணியை ஊத்து. உன்ன ரியா 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 யார் இங்க சத்தம் போடக்கூடாது. எல்லாரும் அமைதியா இருங்க. யாரும் அசைய கூடாது. அசைஞ்சீங்கன்னா அந்த பொண்ணை கொன்னுடுவேன். நாங்க எந்த வேலைக்காக வந்தோமோ அந்த வேலையை நாங்க செய்யணும். யாராவது முன்னாடி வந்தீங்கன்னா அவ்வளவுதான். உஷாரு, என்ன பாத்துக்கிட்டு நகையேடு. பின்னாடி போங்க, பின்னாடி போங்க. சொல்றல பின்னாடி போங்க. இல்லைன்னா கொன்னுடுவேன். என்ன இவன் ஒண்ணு பண்ண முடியாது. இவன் போய் சொல்றான். இவன் திருடுறதுக்காக தான் இங்க வந்திருக்கான். என்ன கொல்றதுக்காக இங்க இவன் வரல. என்ன விடு. உன் கண்ணுக்கு தெரியலையா? எங்களை பத்தி உனக்கு தெரியாது. தேவையில்லாம ஏதாவது பேசணும்னு நினைச்ச கழுத்தை வெட்டிடுவேன். ரியா, are you okay? நிறுத்து. எனக்கு கராத்தே தெரியாதுன்னு நினைக்கிறியா? ரெட், ஆரஞ்சு, பிங்க் எல்லா பெல்ட் வச்சிருக்கேன். எல்லாம் தெரியும். பாக்குறியா? என்னையே வந்து தள்ளி விடுற. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? உன்ன என்கிட்டயே கராத்தே காட்டுறியா? எங்க கிட்ட உன் வேலையை காட்டுறியா? என்ன அடிக்க வரியா? இத வாங்கிக்கோ. பொம்பளையாடா இவன் இப்படி அடிக்கிறான். இடுப்பே உடைஞ்சு போச்சு. பாட்டி பாட்டி அடிக்காதீங்க. பாட்டி சொன்னா கேளுங்க. அவ்வளவுதான். உங்களை என்ன எங்கிட்டே வா. இந்த கழிவு எங்க போச்சு? இங்க சண்டை நடந்துட்டு இருக்க. நீ ஸ்டாச்சு விளையாட்டு விளையாடுறியா? நீ எதுக்காக இப்ப பேசிக்கிட்டு இருக்க? என்ன தம்பி பேசுற? மேடம் தான் என்ன முதல்ல அடிச்சாங்க. நம்ம சேம் டீம் கிடையாது. இவன் அடிக்கிறேன். பிராச்சி, நம்ம சண்டையை அப்புறம் கூட வச்சுக்கலாம். முதல்ல இவன் அடி அடி. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. இந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு குழந்தைங்களை பயமுத்துறியா? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. திருட்டு பையன். வாடாம் போட்டா வா. ரொம்ப துள்ற, ரொம்ப தான் துள்ற. உன்ன மொட்டை தலையா என்கிட்டயே உன்னோட துள்ளல காட்டுறியா? அடிக்கிறல்ல, ஒழுங்கா காட்டு முகத்தை. பிராச்சி, இவன் அடி. நான் அடிக்க மாட்டேன். நம்ம 2 பேரும் ஒரு டீம்ல இருக்க வாய்ப்பே இல்ல. ஓ கம் ஆன். இவன் இப்படிதான் எப்பவுமே என்ன வெறுப்பேத்திக்கிட்டே இருப்பா. எங்கடா பயந்து ஓடுற? இங்க வா, இங்க வா, இங்க வா. உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன்னோட சேர்ந்து அவளும் என்ன கோவப்படுத்தா. அவளை உன்னோட டீம்ல வச்சுக்கோ. அவளுக்கு ஜீனியஸ் நினைப்பு.
ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஃபார்ம்ல நீங்க உங்களோட பேரை எதுக்கு ஏன் ஹஸ்பண்ட்னு எழுதுனீங்க? ஏய் திஷாவை விடு. உங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்லாம் அதிகமாயிடுச்சு. அவ மேல கைய வைக்காத. அபி தூங்கிட்டான். அவ என்ன சொன்னானா? எனக்கு தூக்கம் வருது போற. ஆலியா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இன்னைக்கு நடந்த விஷயத்தை பத்தி. பூரப், நீங்க என்கிட்ட என்ன சொல்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வேணான்னு சொல்லியும் நீங்க திஷாவோட உயிரை காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்ணீங்க. உங்க உயிருக்கு நீங்க ரிஸ்க் ஆக்கிக்கிட்டீங்க. நோ நீட். ஐ அண்டர்ஸ்டாண்ட். இல்ல அது இப்ப ரொம்ப டைம் ஆயிடுச்சு. காலையில ஆபீஸ்க்கு போகணும். சீக்கிரமா போய் தூங்குங்க. ஹாய், ஹவு நைஸ். நான் நியூஸ்ல பாத்திருக்கேன். உங்க எல்லாருக்கும் ரொம்ப டிசப்பாயிண்டடா இருந்திருக்கும்ல. சைனாவோட சந்திரனை தொடர்றதுல நாம பின் தங்கி இருக்கோம். அதுல அவங்க ஜெயிச்சிருக்கலாம். ஆனா யோசிச்சு பாருங்க, மிஷன் டு மார்ஸ் சைனா என்ன ஆனாங்கன்னு தெரியுமா? கிராஷ் ஆயிடுச்சுல. யா, சைனாவோட ப்ராடக்ட் ஆச்சே. சந்திரன் வரைக்கும் போயிருக்கலாம், ஆனா தாங்குமான்னு தெரியாது. ஆனா இந்த தடவை மார்ஸ்ல நிச்சயம் தண்ணியை கண்டுபிடிப்போம். ஆக்சுவலி இந்த தடவை பெரிய மிஷன் பண்ணிட்டு இருக்கோம். யா, மிஷன் டு மார்ஸ். மிஷன் ஓவர் மார்ஸ். மாம், சாரி, மிஷன் ஓவர் மார்ஸ். மிஷனோட பேரே மாம்னா பாதி ஜெயிச்சதா தானே அர்த்தம். ஏன்னா மாமோட ஆசை எப்பவுமே நிறைவேறும். அப்சல்யூட்லி. ஆக்சுவலி இந்த மிஷன் ஓவர் மார்ஸ் மாம்ல ஒரு வெப் ஷோ பண்றாங்க. காலையில நான் அதோட ட்ரெய்லர் கூட பார்த்தேன். யா, எங்களை மாதிரி ஒரு சயின்டிஸ்டோட கதை தான் அது. இன்ஃபேக்ட் நீ கூட பார்க்கலாமே. அது ஆல் பாலாஜி அப்புறம் G5. G5ல வரப்போகுது பிரக்யா. நான் நிச்சயம் உங்களை நினைச்சு இந்த இந்தியாவே பெருமைப்படும். இந்த நாட்டு பெண்கள் பௌர்ணமி அன்னைக்கு தான் சந்திரனை பார்த்தே வழிபடுவாங்க. ஆனா நீங்க அந்த சந்திரனையே ஆராய்ச்சி செய்றீங்க. ஆமா சார், நீங்களும் பாருங்க. எனிவே நாங்க கிளம்புறோம். நாங்க ஒரு மீட்டிங் போறோம். ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. மறுபடியும் உன்னை சந்திக்கிறோம். உன்னை பார்த்ததுல ரொம்ப எனக்கும் தான். ஆல் தி பெஸ்ட். Thank you. Bye. போலாமா? Bye. Bye. Nice to meet you. Hi, sir. Come in. Have a seat. Thank you, sir. Hi, sir. என் பேரு ரிஷி தேசாய். I know. ஏற்கனவே நீங்க அனுப்பின மெயில பார்த்துட்டேன். சோ ரிஷி, நீங்க ஃபியூஷன் பீட்ஸ்க்கு வேலை பார்க்க போறது இல்ல? ஆனா சார், சார், ரிலாக்ஸ். நீ ஃபியூஷன் பீட்ஸ்ல வேலை செய்ய போறது இல்ல. ஆனா சிஸ்டர் கன்சர்ன் ரிதம்ல வேலை செய்ய போற. அதை நான் தான் பாத்துக்கிறேன். ரிதம் கம்பெனி ஃபியூஷன் கம்பெனியோட டிவிஷன் அது இங்க இருந்து தான் ஆபரேட் ஆகுது. சோ இன் ஷார்ட், என் கூட நீ ரிதம் கம்பெனிக்காக வேலை பார்க்க போற. ஓகே சார். குட் லக். தேங்க்யூ சார். राम राम जय राजा राम, राम राम जय सीता राम, राम राम जय राजा राम, राम राम जय सीता राम, राम राम. தெய்வமே, என் ராமனையும் சேத்தையும் நீங்க தான் சேர்த்து வைக்கணும். இங்க வரைக்கும் வந்த பிரக்யா அபிய பார்க்காம போயிட்டா. திரும்பி என்ன வந்து பாக்குறேன்னு என்கிட்ட வாக்கு கொடுத்துட்டு போனா. ஆனா அவ ஏன் என்ன பார்க்க வரல? ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? சொல்லு தெய்வமே, ஏன் இப்படி நடக்குது? மிஸ்டர் மெஹராவை பிரக்யா வெளியிலயும் பார்க்கல, அப்புறம் வீட்டுக்கும் வரல. மிஸ்டர் மெஹரா ஹாஸ்பிட்டல் போனாரு, அங்கேயும் பார்க்க முடியல. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் மீரா? ஏன்னா அவர் பார்த்திருந்தாருன்னா நிச்சயமா என்கிட்ட சொல்லுவாரு. ரச்சினி, அப்செட்டா இருக்கியா? தேங்க் காட், அப்செட்டா இருக்கிறது உனக்கு தெரிஞ்சது. ஐ அம் தி பெஸ்ட். எனக்கு எல்லாம் தெரிஞ்சிரும். ஐ நோ. நான் அப்செட்டா இருக்கிற விஷயம் உனக்கு தெரிஞ்சதானா எதுக்குன்னு உனக்கு தெரியாதுல்ல? அது தெரிஞ்சுக்க கொஞ்சம் டைம் ஆகும்ல. கொஞ்சம் டைம் கொடுத்தா அதையும் தெரிஞ்சுப்பேன். இல்ல அதெல்லாம் உனக்கு தேவையில்ல. அதுக்குள்ள வீடே வந்துரும். என்ன எதுக்காக டிராப் பண்றேன்னு மட்டும் சொல்லு போதும். அட என்ன பிரச்சனை? சரி நீயே சொல்ல. நைட் தூங்காம இருக்க பிளான் பண்றியா? நைட் ஃபுல்லா தூங்காத அளவுக்கு நீ ஒன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ண தேவையில்லையே. அதுக்காக தான். அது மட்டும் இல்லாம கார்ல நம்ம 2 பேர் மட்டும் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு தமிழ் தெரியுமா? ஆஃப் கோர்ஸ் தமிழ் தெரியும். எல்லாருக்குமே தமிழ் தெரியும். தமிழ் நம்ம மதர் டங் இல்லையா? வெரி குட். அப்ப கேட்டுக்கோ. உன்னை பார்த்தாலும் எனக்கு எப்போ இரிட்டேட்டிங்கா இருக்கு. உன் கூட எங்க போனாலும், ஈவன் வீட்டுக்கு போறதா இருந்தாலும் எனக்கு அது ஒரு பெரிய தண்டனை மாதிரி இருக்கு. நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இரிட்டேட்டிங்ன்றது இங்கிலீஷ் வேர்டுன்றது உனக்கு தெரியுமா தெரியாதா? அன்பிலீவபிள். நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன தமிழ் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு இருக்க? அட நீ தானே என்கிட்ட தமிழ் உனக்கு தெரியுமான்னு கேட்ட. ஆனா உனக்கு தெரியலையே. இததான் நான் இரிட்டேட்டிங்னு சொல்றேன்.
தமிழ்ல கிண்டல் பண்றது கோவத்தை உண்டாக்குறதுன்னு சொல்லுவாங்க. சிம்பிள் லோக்கல் லாங்குவேஜ்ல சொன்னா கலாய்க்கிறது. ஆனா பிராச்சி உன்னோட ஆட்டிடியூட் இருக்கு, இது என்கிட்ட எல்லாம் வேலைக்கு ஆகாது. எனக்கு நல்லா தெரியும் யூ லவ் மீ. ஐ நோ, எனக்கு தெரியும். ஐ நோ நான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது, நான் உன்னை டிராப் பண்றது எல்லாமே உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். யூ லைக் இட், ஐ நோ தட். அப்புறம் மனசார நீ ரொம்ப நல்ல பொண்ணு. ஏன்னா நான் உன்னை டிராப் பண்ண வந்தனா நான் வீட்டுக்கு போகிறதுக்கு 10 நிமிஷம் லேட் ஆகும். அப்புறம் அது உனக்கு கஷ்டமாகும். அதனால தானே நீ என்ன கேக்குற. சொல்லு. தெரியும், ஐ நோ. இங்க பாரு பிராச்சி, அது என்னன்னா நான் ரொம்ப நல்ல பையன். ஐ எம் a good boy, trust me. என் முகத்தை பார்த்தாலே தெரியும் நான் ரொம்ப நல்ல பையன்னு. மனசளவு நல்லவன், என்னோட குணமும் நல்ல குணம், எப்படியும் ரொம்ப நல்லவன். ட்ரஸ்ட் மீ. அப்புறம் எனக்கு தமிழும் நல்லா தெரியும். அப்புறம் நீ என்ன பண்ணணும்னா, நீ என்ன மாதிரி பையனுக்கு பிடிக்கிற மாதிரி நடந்துக்கணும் பிராச்சி. யூ நோ, ஸ்டார்ட் டு லைக் மீ. அப்புறம் அப்படி முடியலனா கொஞ்சம் முயற்சி பண்ணு, கொஞ்சம் டெவலப் பண்ணு. வண்டியை நிறுத்து, முதல்ல வண்டி நிறுத்து. என்னாச்சு? இந்த விஷயத்துக்காக நீ இவ்வளவு கோவப்படுற? எதுக்காக வண்டியை நிறுத்த சொன்ன? இன்னும் உன் வீடு கூட வரல, அது கொஞ்சம் தூரம் போகணும். எனக்கு தெரியும், எனக்கு கண்ணு இருக்கு, காது இருக்கு. ஐ நோ, வீடு இன்னும் வரல. சரி, இப்போ உனக்கு என்னாச்சு? நீ பேசுற இந்த பேச்சு இருக்கே, என் காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்துற மாதிரி இருக்கு. ஈயம்னா என்ன? இன்டர்நெட்ல செக் பண்ணு, டிக்ஷனரிய பாரு. எனக்கு தெரியாது. இங்க பாரு பிராச்சி, நீ என்ன ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டு இருக்க. இந்த மாதிரி எல்லாம் பேசி என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்க. என்ன நீ என்கிட்ட போய் சொன்ன? என்ன நீ டிராப் பண்ண வரேன்னு என்கிட்ட சொல்லவே இல்ல. நீ ஆபீஸ்ல என்கிட்ட என்ன சொன்ன? ஏதோ வேலை இருக்கு, வெளியில போறோம்னு சொன்ன. இங்க வந்து டிராப் பண்ண போறேன்னு சொல்ற. டிராப் பண்றதுல எந்த ப்ராப்ளமும் இல்ல, போய் சொல்றதுதான் ப்ராப்ளம். ஐ ஹேட் liars. ஓகே, and I hate you. ப்ளீஸ் இறங்கணும்னா இறங்கிக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, போ. Bye, even better. Don't talk, just walk. Bye. Bye. இங்க பாரு, வண்டி ரொம்ப தூரத்துல இருக்கு. அதுவா இங்க வராது, நாம தான் அது வரைக்கும் நடந்து போகணும். அப்புறம் அது ரொம்ப தூரத்துல இருக்கு. அப்புறம் நடந்து போக சொல்லிட்டே இருந்தீங்கன்னா உனக்கு போர் அடிக்காதுல்ல? உனக்கு எந்த மாதிரி பசங்களை பிடிக்கும்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன். அது ஒரு சீக்ரெட், எனக்கும் சஹானாக்கு மட்டும் தான் தெரியும். உனக்கு கண்டிப்பா சொல்ல மாட்டேன். அட ப்ளீஸ் சொல்ல, ப்ளீஸ். ஐ ரியலி வாண்ட் டு நோ. உனக்கு பிடிச்சவன் எப்படிப்பட்ட ஆளா இருக்கணும்னு நீ நினைக்கிற? அப்படிப்பட்டவன நிச்சயமா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அப்படிப்பட்டவன பிராச்சிக்கு ரொம்ப பிடிக்கும். நிச்சயமா மோசமானவனா இருப்பான், ஒரு விசித்திரமான ஜந்துவா இருப்பான். அப்படிப்பட்டவன் நிச்சயம் இருக்க மாட்டான். அப்படிப்பட்டவன் ரொம்ப விசித்திரமானவனா இருப்பான். எனக்கு பிடிச்சவங்க குவாலிட்டி உனக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறியா? அப்படிப்பட்டவன்லாம் நான் கிடையாது. ஐ எம் a straight guy. அதான் கேக்குறேன், சொல்லு. நான் சும்மா ஜஸ்ட் கேட்டேன். சரி, ஓகே. உனக்கு பிடிச்சவனை பத்தி நீ சொல்ல தேவல. ஜஸ்ட் ஒரு பையன் எப்படி எல்லாம் இருக்க கூடாதுன்றத பத்தி நீ சொல்லு. நான் சொல்ல மாட்டேன். ஏய் சொல்லுப்பா, நீ சொல்றத நான் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன். ப்ராமிஸ், ஐ ஸ்வேர். யாரும் சொல்லாத விஷயத்த நீ சொல்ல போறது இல்ல. கம் ஆன், டெல் மீ நவ, ப்ளீஸ் டெல் மீ நவ. சரி சொல்றேன், கேளு. எனக்கு இந்த பசங்க அக்ரெசிவான கேம்ஸ் எல்லாம் விளையாடுறவங்கள சுத்தமா பிடிக்காது. அதாவது ஃபுட்பால். கரெக்ட். அதுக்கப்புறம் இந்த பொண்ணுங்க பின்னாடி சுத்துறவங்கள எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதாவது இந்த ஃப்ளர்ட் டைப், ஐ டோன்ட் லைக் தட். என்ன பண்ற? வாட் ஆர் யூ டூயிங்? இந்த ஜப்பான்ல இருந்து வருவானுங்களே, அவனுங்களுக்கு கூட உனக்கு பிடிக்காதுல்ல? இந்த சின்சான சொல்றானுங்களே, பாக்குறதுக்கு உன்ன மாதிரி இருக்கிற எந்த பசங்களும் எனக்கு சுத்தமா பிடிக்காது. வர நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. ஓகே, எனக்கு ரொம்ப இரிட்டேஷன் ஆகுது. நீ எதுவும் சொல்ல தேவல, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். இல்ல கேளு, நான் சொல்றேன். இல்ல, அது எனக்கு தெரிஞ்சுக்க விருப்பம் இல்ல. ஐயோ பரவாயில்ல, கேளு சொல்றேன். வேண்டாம், எனக்கு ரொம்ப கோவம் தான் வருது. எப்ப பாரு என்னதான் பேசிட்டு இருக்க நீ. சரி, கேவலமா சொல்ல, நல்லதாவே சொல்றேன். ஓகே, உனக்குள்ள வேணா லட்சம் தப்பு இருக்கலாம். 1 லட்சமா? சரி, 99,000 வச்சுக்கே. இல்ல 1000. சரி, எவ்வளவோ விட்டு தள்ளு. ஐ திங்க் உனக்குள்ள ஒரு விஷயம் நல்லா இருக்கு. ஃபைனலி, தேங்க் காட், ஒரு நல்லதாவது இருக்கு. ப்ளீஸ் டெல் மீ, என்ன நல்ல விஷயம் இருக்கு? எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ இந்த அடிக்கிறது, சண்டை போடுறது, வயலன்ஸ் பண்றது இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதாவது ஸ்டூபிடான பசங்க இந்த பாக்ஸிங் எல்லாம் பண்றது. உனக்கு இந்த பாக்ஸிங் எல்லாம் பிடிக்காதுல்ல? நோ, நெவர். இந்த பாக்ஸிங்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அடிக்கணும்னா கூட கொசுவ கூட நான் சரியா அடிக்க மாட்டேன். பாக்ஸிங் எல்லாம் போய். அப்புறம் பிராச்சி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு அகிம்சைனா ரொம்ப பிடிக்கும். அகிம்சையை நான் ரொம்ப மதிக்கிறவன். அதான் காந்தி தாத்தாவோட நான் ரொம்ப பெரிய பக்தன். நானும் தான் அததான் சொல்றேன். அந்த ஒரு நல்ல குவாலிட்டி உங்ககிட்ட இருக்கு. நாட் பேட். கண்டிப்பா கேர்ள் ஃப்ரெண்டா தான் இருப்பா. சரி பேசு. தேங்க் யூ. ஹலோ. ஹலோ. தேங்க் காட், நீ நல்ல வேலையா போன் பண்ணிட்ட. இந்த பிராச்சி எவ்வளவு பேசிட்டு இருக்க தெரியுமா? எனக்கு செம்ம இரிட்டேட்டிங்கா இருக்கு. உன்னோட போன் வந்தா இந்த ராத்திரில எப்படி இருக்கு தெரியுமா? சொல்ல போனா வெளிச்சம் வந்த மாதிரி இருக்கு. முடுகிற நேரத்துல என்ன ஒருத்தர் காப்பாத்துறாங்கன்னா அது உன்னோட போன் மட்டும் தான். ஐ நோ ரன்பீர், சில சமயம் உனக்கு என் மேல கூட கோவம் வரும். இப்படி எல்லாம் உன்னை பண்ண சொல்லி சொன்ன இல்லையா? உனக்கு பிடிக்காம தான் இதெல்லாம் செய்யற. பட் யூ நோ ஹவ் இட் இஸ், ரைட்? எனிதிங் ஃபார் யூ, ரியா.
ரியா, நான் உனக்கு மறுபடியும் கால் பண்றேன். ஒன் செகண்ட். ஓகே, ஓகே, டேக் கேர் ஆஃப் யுவர்செல்ஃப். நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்றேன்னு அவனுக்கு தெரியும். இருந்தாலும் அவன் என்ன லவ் பண்றான். How lucky I am. சரிதம்மா, இந்த பொண்ணு இருக்காளே சரியான பொண்ணு. எப்படி மழையில நனைஞ்சிட்டு வந்திருக்கா பாருங்க. மழையில நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணி நனைஞ்சிட்டு வந்திருக்கா. சரி, அது ஏன் பெருசா எடுத்துக்கிற? அது வயசு. உன்னோட வயசுல நீ இந்த மாதிரி எல்லாம் நனைஞ்சது இல்லையா? இதோ ரிஷி வந்துட்டான். அவனும் அதே ஆபீஸ்ல இருந்துதான் வரான். ஆனா அவன் நினைலே. அட, இன்னைக்கு எப்படிப்பா இருந்துச்சு? நல்லா இருந்தது. சரி, சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா, ஒன்னா சாப்பிடலாம். ஆ? உனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் நான் சமைச்சு வச்சிருக்கேன். சரி சரி வா. ஹாய். ஏன் இவங்க இவ்வளவு கோவமா இருக்காங்க? என்ன ஆச்சு? ஒண்ணில்ல. பைக்ல வந்திருக்கா, ஆனா நனையவே இல்ல. இல்ல பாட்டி, அது பைக் ஆபீஸ்ல இருக்கு. அதாவது நான் பூரப் சார் கிட்ட வேலை செய்யறேன் இல்லையா, அதான் மியூசிக் கம்பெனி. அந்த கம்பெனியோட ஓனர் அவர்தான் என்ன மழையில எல்லாம் போக வேண்டாம் சொன்னாரு. அவர்தான் என்ன அவரோட வண்டியில டிராப் பண்ணாரு. ஆனா நீ என்ன சொன்ன? ஃபியூஷன் பேஸ்டா தானே வேலை கிடைச்சதுன்னு சொன்ன. ஆனா அது ரிதம் கம்பெனியோ ஃபியூஷன் பீட்ஸ் கம்பெனி தான், சிஸ்டர் கன்சர்ன் கம்பெனி. அப்படி பார்க்க போனா ஃபியூஷன் பீட்ஸ்க்கு தான் நான் வேலை பாக்குறேன். ஆனா வேற ஒருத்தர் கிட்ட வேலை பாக்குறேன். இந்த பூரப் கண்ணாவா? அவர் உங்களுக்கு தெரியுமா? அவர் அபிஷேக் பிரேம் மெஹராவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதனாலதான் அது அவரோட மியூசிக் கம்பெனி. நல்ல விஷயம். நீ அவர் கூட வேலை பண்றது உனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருந்தது. ரிஷி, கேன் யூ டிராப் மீ அட் மை பிளேஸ்? என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அது இல்ல, கொஞ்சம் டயர்டாவும் இருக்கு, அப்புறம் பசியும் எடுக்குது. வாசனை நல்லா இருக்கு. அப்புறம் சாப்பிடுவோமா? சரி, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். பூரபோட சொந்தமான மியூசிக் கம்பெனி. ஹவ் நைஸ். ஓ சீஃப், இந்த ராத்திரியில இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐஸ்கிரீம் சாப்பிடுறேன். இந்த இருட்லயா? இருட்டா இருந்தா என்ன? அட, இருட்டுல எப்படி உங்களுக்கு வாய் தெரியும்? எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. என் ஐஸ்கிரீமுக்கு என் வாய் எங்க இருக்குன்னு தெரியும். இப்போ உனக்கும் தோணுது போல இருக்கு. சாப்பிடுறியா? இந்த ராத்திரியில் ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்களா? காலைல பிரேக்ஃபாஸ்ட்ல சாப்பிடு. ஓகே ஓகே, நீங்க சொன்னா சரிதான். நான் சொன்ன ஓகேவா? நான் என்ன சொன்னாலும் கேப்பியா? வாயத்துற. வெரி குட். சாரி சாரி சாரி, ஐ அம் சோ சாரி. என்னாச்சு? அது வந்து நான் இன்னைக்கு மழையில நனைஞ்சிட்டேன். எதுக்கு நனைஞ்ச? நடந்தா வந்த? இல்ல, நான் வந்து ஆக்சுவலி. அப்ப யார் கூட நடந்து வந்த? ரொமான்டிக் திங்கிங்? நோ நோ நோ, ரொமான்டிக் திங்கிங்ல எதுவும் கிடையாது. என்ன நோ நோ நோன்னு சொல்லிட்டு இருக்க? சொல்லு, வாட்ஸ் கோயிங் ஆன்? நத்திங். ஆனா மழை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் நனைஞ்சேன், ஃபுல்லா நனைஞ்சிட்டேன். சும்மாவே யாருக்கும் மழை பிடிக்காது. யாரையாவது மனசுக்கு பிடிச்சு போயிடுச்சுனா தான் அப்பதான் மழையும் நமக்கு பிடிக்கும். சரி, பேர் என்ன? இல்ல, யாரும் இல்ல சீஃப். சத்தியமா மழையில நான் மட்டும் தான் நனைஞ்சேன் சீஃப். என்ன நம்புங்க. சரி விடு, லெட் இட் பி, ஆல் ரைட். ஆனா யாரும் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அதான் பொண்ணுங்களை எப்படி இம்ப்ரெஸ் பண்றதுன்னு என்கிட்ட கேட்டல. நான் உனக்கு சொல்லல, நீ இம்ப்ரெஸ் பண்ணிட்ட. அதான் மழையில நனைஞ்சிருக்க. சொல்லு, who is she? அட சொல்லுப்பா. இப்ப சொல்றியா இல்லையா? இல்ல ஐஸ்கிரீம் போட்டுருவேன். இல்ல சொல்றேன். அது வந்து சீஃப், ஆக்சுவலி நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லம்மா, சும்மா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இந்த ராத்திரியில யாராவது ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்களா? ஐ அம் சோ சாரி, நீங்க மறைக்கிறீங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. சாரி. இல்லம்மா,
ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசை இருந்தா ராத்திரியில சாப்பிட்டா என்ன? ஆனா உன்னதான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அம்மா எனக்கு தெரியும், நான் ஐஸ்கிரீம் பேர்ல சாப்பிடக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். ஐஸ்கிரீம் நானா சாப்பிட்டேன்? அப்ப யாரு? இத திருட அவனே மாட்டிக்கிட்டான். ஐஸ்கிரீம் சாப்பிட்ட ஜலதோஷம் பிடிக்கும்னு அப்பவே சொன்னேன். கேட்டானா? இவன் ஐஸ்கிரீம் சாப்பிடறான். ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தா நான் சாப்பிடக்கூடாதுன்னு புடுங்கினேன். இங்க பாருப்பா ரன்பீர், ராத்திரியில ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதுப்பா. சரி, இனிமே சாப்பிட மாட்டேன். கேட்டியா? நான் சொன்னது அவனுக்கு புரிஞ்சிடுச்சு. சரி, என் ரூம் வரைக்கும் வந்து என்ன விட்டுட்டு வந்துரு. சரிம்மா, நான் வரேன். குட் நைட் பாட்டி. குட் நைட். இங்க பாரு, அப்புறம் இந்த மழையில நனைகிற ஃபீலிங்ஸ் இருக்கு, எனக்கும் அப்படிதான் ஆச்சு. நான் அவளை பார்த்தேன்ல, நான் அவளை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். எனக்குள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. உள்ளுக்குள்ள ஒரு சிம்டம்ஸ் தோணுச்சு. ஆனா அபி இதோ வந்துட்டாமா, 1 செகண்ட். இது எந்த மாதிரியான சிம்டம்ஸ்னு எனக்கு தெரியாம போச்சு. அப்புறம் தான் தெரியுது லவ்னு. நீ சீக்கிரமா உன்னையும் நீ செக்அப் பண்ணிக்க. ஏன்னா எவ்வளவு சீக்கிரம் தெரிஞ்சுக்கிறியோ அது உனக்கு தான் நல்லது. சாப்பிடாத, ஃப்ரிட்ஜில் எடுத்து வை. தூக்கி போட்டுறாத. வணக்கம் பெரியம்மா, சொல்லுங்க. நல்லா இருப்பா. உன் குரலை கேட்டு எத்தனை வருஷமாச்சு, மனசே குளிர்ந்து போச்சுப்பா. மனசு குளிர்ந்துச்சுன்னா போன் பண்ணி பேசிருக்கலாம்ல, இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும். என்னப்பா பேசுற? ஒருத்தர் கிட்ட டைமே இல்லனா போன் பண்ணா மட்டும் எப்படி பேசுவ? இப்ப நீயே பார்த்தல உனக்கு எவ்வளவு சர்ப்ரைஸா இருக்குன்னு. ஐ லவ் சர்ப்ரைஸ். அதுவும் இல்லாம ரொம்ப நாளா எனக்கு யாரும் சர்ப்ரைஸ் கொடுக்கல. பிரியங்கா உங்க கூட எல்லாம் இருக்க போறான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இருக்க போறானா? பாக்கிறதுக்கு என்னவோ இங்கே ரொம்ப வருஷம் இருந்த மாதிரில இருக்கா, என்னமோ ட்வின்ஸ் மாதிரி. சரிப்பா, நான் மெடிசன் எடுக்கிற டைம் ஆயிடுச்சு. நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, நீ பிரியங்காவை நல்லபடியா பாத்துக்கணும். இதுல ப்ராமிஸ் பண்றதுக்கு என்ன இருக்கு? ப்ராமிஸ் பண்ணலனாலும் பிரியங்காவை பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இல்லப்பா, எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. ஏன் மனசுக்கு திருப்தியா இருக்கும்ல? ஐயோ பெரியம்மா, சரி நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்றேன். பிரியங்காவை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். இப்ப போதுமா? ஐ ப்ராமிஸ் யூ. கடவுள் உனக்கு நிறைய ஆயில கொடுக்கட்டும். சந்தோஷமா இருப்பா. சரிம்மா, போனை வச்சிடுறேன். ராத்திரி ஆயிடுச்சு, தூங்குங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், பிரியங்கா இங்க மட்டும் இல்ல, நம்ம கூட கம்பெனில சேர்ந்து நம்ம கூட வேலை செய்ய போறா. நம்ம கம்பெனில இன்டர்னல் ஜாயின் பண்ணிருக்கா. குட் குட். சரி, டைம் ஆயிடுச்சு, உங்க ரூமுக்கு போங்க, தூங்குங்க. நான் உனக்கு காலையில உன்னோட கேபின் எது, நீ என்ன வேலை பார்க்கணும்னு சொல்றேன். ஐ டோன்ட் திங்க் இவங்களுக்கு கேபின் இருக்கானே. வாட்? கொடுத்துருவோம். தட்ஸ் இட். குட் நைட். லவ் யூ. குட் நைட். அப்புறம் நான் மித்தாலி ஆண்டி எழுப்பவா? எழுப்பட்டுமானா? இந்த ராத்திரியில எதுக்கு? எனக்கு ரொம்ப பசிக்குது. அதான் பகதூர் இருக்கான்ல. மித்தாலி ஆண்டி ஒயிட் பட்டர் பண்ணிருக்காங்க. அது எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு உங்களுக்கே தெரியும் இல்ல டாட்? நான் என்ன பண்றது? அவங்க எங்க வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியாதுல, அவங்களுக்கு தான் தெரியும். சரி, போய் அவங்கள மெதுவா எழுப்பு. திட்டினாலும் வாங்கிக்க, ஒயிட் பட்டர் கொடுத்தாலும் சாப்பிட்டுக்க. சரிவா, ஒயிட் பட்டர் சாப்பிடலாம். ஆனா சாப்பிட்டா ஃபேட் ஆயிடும். அதெல்லாம் ஃபேட் எல்லாம் ஆக மாட்டோம். ஒரு நாள் தானே சாப்பிடலாம். எப்போ பார்த்தாலும் ஒயிட் பட்டர், நைட்ல கூட ஒயிட் பட்டர். என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, சும்மா யோசிச்சுக்கிட்டு இருந்த. ஒரு வேளை ரியாவோட பெரியக்கா இருந்திருந்தாலும் அவளும் இப்படிதானே இருந்திருப்பா. ராத்திரி பகல்னு பார்க்க மாட்டா, மனசுல பட்டதை செய்வாங்க.